அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் மதுரை கிளை ஏற்பாட்டில் இலக்கிய கூடல் 4 நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. இன்று நாம் மறைந்த நூலாசிரியர் திரு சிங்கநெஞ்சம் அவர்களின் நூல் தமிழக நிலப்பரப்பில் பாதை மாறிய ஆறுகள் என்ற தலைப்பில் உருவாகிய நூலை திருமிகு திறனாய்வு செய்பவர் திரு சபாரத்தினம் அவர்கள். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் வரவேற்புரை நல்லாசிரியர் திருமிகு சுலேகா பானு அவர்கள் தற்பொழுது வழங்குவார்கள். தமிழ் மரபு அறக்கட்டளையின் இந்த இலக்கிய கூடல் 4வது நிகழ்வுல கலந்திருக்கக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக முதலில் எனது வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கனவிலும் சரி நினைவிலும் சரி தமிழையும் வரலாற்றையும் மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவன தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை வருக வருக என்று முதலில் வரவேற்கிறேன். இந்த ஒரு அருமையான நல்ல தலைப்பு, தமிழக நிலப்பரப்பில் பாதை மாறிய ஆறுகள் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தலைப்பு, நல்ல ஒரு நூல். சிங்காநெஞ்சம் சார் எழுதிய அந்த நூலினை இன்று திறனாய்வு செய்ய இருக்கக்கூடிய ஆசிரியர் திருமிகு சபாரத்தினம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சுரங்கத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று ஒரு சிறந்த ஒரு புவியியலாளராக இருக்கக்கூடியவர் ஐயா அவர்களை வருக வருக என்ற அந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சுரேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றியை கூற இருக்கக்கூடிய செல்வம் ராமசாமி அவர்களையும், இந்த இலக்கிய கூடல் நிகழ்வினை முழு பொறுப்பினை ஏற்று செய்து கொண்டிருக்கக்கூடிய வருண், இறைவாணி மேம், இன்னும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் அத்தனை சொந்தங்களையும், தமிழ் ஆர்வலர்களையும், தமிழால் இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் இந்த நல்ல நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. நன்றி நன்றி மேடம். அடுத்ததாக நோக்க உரை நமது முனைவர் சுபாஷினி அவர்கள் வழங்குவார்கள். நன்றி சுரேஷ். ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை என தமிழ் மரபு அறக்கட்டளையின் பதிப்பகத்தின் வழியாக வெளிவருகின்ற நூல்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ் மரபு அறக்கட்டளையின் மதுரை கிளை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்த்தி வருகின்றது. இந்த குழுவை சார்ந்த அதன் பொறுப்பாளராக திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கும் நல்லாசிரியர் திருமிகு சுலேகா பானு அவர்களுக்கு மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஏனைய தோழர்கள், குறிப்பாக இங்கு ஜெர்மனியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சகோதரர் சுரேஷ் மற்றும் மதுரை கிளையின் ஏனைய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற நமது கருத்தரங்க குழுவின் பொறுப்பாளர்கள் டாக்டர் இறைவாணி மற்றும் வருண் ஆகியோருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தோழர் புவியியல் அறிஞர் சபாரத்தினம் அவர்கள் இன்று நம்மோடு உரையாற்ற வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வகையில் எனக்கு மிகுந்த நெகிழ்வை தருகின்ற ஒரு நிகழ்வாக அமைகின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், புவியியல் அறிஞர் மறைந்த திரு சிங்கநெஞ்சன் அவர்களை நான் சந்தித்தது ஏறக்குறைய 2004 அல்லது 2014 அல்லது 2013 காலகட்டமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது முதலில் எனக்கு அவர் அறிமுகமான சமயத்தில் அவர் தமிழ்நாட்டில், அதாவது இந்திய தொல்லியல் துறையின் தமிழ்நாட்டு துறையின் தலைவராக இருந்தார். அப்பொழுது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த அலுவலகம் மிக சிறப்பான ஒரு அலுவலகம். அது அந்த அலுவலகத்திற்கு ஒரு காரணத்திற்காக நான் சென்றிருந்தேன், ஒரு ஆய்வு காரணமாக. அப்பொழுது சென்றிருந்த போது அவர் எனக்கு குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், தமிழில் நாம் புவியியல் தொடர்பான விஷயங்களை நாம் அதிகம் பேசுவது குறைவாக இருக்கிறது என்று தனது ஆதங்கத்தை கூறினார். அதற்கு அடுத்த ஆண்டிலேயே தமிழ் மரபு அறக்கட்டளை அவருடைய அலுவலகத்தில் ஒரு பதிவு ஒன்று செய்வதற்காக ஒரு 20-25 நபர்களை அழைத்து கொண்டு சென்றோம். அங்கு சென்று அந்த ஒரு வீடியோ காணொளி பதிவு ஒன்று செய்து அது பதிவாக நமது வலைத்தளத்தில் ஒரு வீடியோ காணொளி பதிவாக இருக்கின்றது. அதில் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான புவியியல் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தகைய பொருட்களை சேகரித்து வைத்திருக்கின்றார்கள், விதவிதமான கனிம பொருட்கள் பற்றிய செய்திகள் ஆகியவற்றை எல்லாம் தொகுத்து அங்கே வைத்திருப்பதை காண முடிந்தது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நான் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு ஆவண பதிவாக்கத்திற்கு செல்லும் பொழுது
அங்கு நான் சேகரித்து வருகின்ற தகவல்களை எல்லாம் மின்தமிழில் எழுதும் பொழுது அவர் அதில் சில அதாவது தவறுகளை சுட்டிக்காட்டி அதில் சில மாற்றங்களை செய்து அந்த கட்டுரைகளை சிறப்பாக கொண்டு வரும் பணிகளை எல்லாம் உதவி இருக்கின்றார். எப்படி என்றால் இந்த சாத்தனூரில் இருக்கின்ற மரக்கல் என்று சொல்லுவோம். அதாவது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு படிமமாக இருந்த ஆகிப்போன மரத்தின் மிச்சங்கள், எச்சங்கள் அவை எப்படி கல்லாக உருவாகின்றன என்று சொல்லும் பொழுதெல்லாம் பலவிதமான அதை சார்ந்த புராண கதைகளை சேர்த்து விடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது நமது சூழல். அதையெல்லாம் கட்டுடைத்து அதை அறிவியல் பூர்வமாக காட்டக்கூடிய வகையில் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் இருந்தன. அதே போலத்தான் கல்லணை பற்றி வரும்போதும் கல்லணை கரிகாலன் கட்டிய கல்லணை தான் இப்பொழுது இருக்கின்றது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயத்தை கூட அதில் அறிவியல் பூர்வமாக இந்த காலத்தில் எதை கட்டியிருக்கலாம், கரிகாலன் எதை கட்டியிருக்கலாம், எந்த பகுதியை அவர் கட்டியிருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு அணையை அவர் ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதை பற்றியும் அதிகமாக எக்ஸாஜுரேஷன் என்று சொல்லும் இல்லையா நம்மளுடைய சூழல், அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சயின்டிபிக் அப்ரோச்ல பார்ப்பதற்கான ஒரு வழியை அவர் எழுதி கொண்டிருந்தார். இது பலருக்கும் உதவியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் அவரிடம் கூறிக்கொண்டிருந்தோம், நீங்க புவியியல் பற்றிய தொடராக நிறைய எழுதுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். அப்ப அதன் அடிப்படையில் அவர் தொடர்ச்சியாக எழுதிய பல கட்டுரைகள், அதில் 15 கட்டுரைகள் தான் இந்த நூலில் இருக்கின்றன. இந்த நூல் நம்மளுடைய தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய அவருடைய வெளியீடாக வந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக உள்ள விஷயங்களை தான் இன்றைக்கு தோழர் சபாரத்தினம் அவர்கள் இன்றைக்கு நமக்கு இந்த நூலை அறிமுகப்படுத்தவிருக்கின்றார். இந்த நூலை சிலர் வாங்க நீங்கள் விரும்பலாம். அதற்கான லிங்க் உங்களுக்கு இங்கு ஜூம் வழியிலும் பகிரப்படும். அதே போல பேஸ்புக் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை வழங்குகின்றோம். இந்த நூல் புவியியல் தொடர்பாக தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கின்ற பல மாற்றங்களை, அதுவும் ஆறுகள் தொடர்பான மாற்றங்களை இது விவரிக்கின்றது. நூலின் விலை 120 ரூபாய் தான். தோழர் சிங்கநஞ்சன் அவர்களது மறைவு என்பது எங்களால் மறக்கப்பட முடியாத ஒரு விஷயம். மிகுந்த இனிமையாக பேசக்கூடியவர். அவரும் அவர் துணைவியாரும் இணைந்தே தமிழ் மரபு அறக்கட்டளை பணிகளில் இணைந்து செயல்பட்டு வந்தார்கள். 2019ஆம் ஆண்டு இன்றைய நமது அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு தோழர் அவர்களுடைய கைகளால் அவரை சிறப்பு செய்ய வைத்து தமிழ் மரபு அறக்கட்டளை பெருமை சேர்த்துக் கொண்டோம் என்பதையும் இந்த நிகழ்வில் நான் சொல்ல வேண்டியது அவசியம். திரு செங்கானஞ்சன் அவர்கள் மறைந்து விட்டார் என்று நினைப்பதை விட அவருடைய ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான இந்த சயின்டிபிக் அப்ரோச் சார்ந்த இந்த நூல்கள், இந்த ஒரு நூல் மேலும் ஒரு நூலும் இருக்கின்றது. கடலால் உள்வாங்கப்பட்ட நிலங்கள் என்ற இன்னொரு நூல் இருக்கின்றது. ஆக இந்த 2 நூல்களையும் தமிழ் மரபு அறக்கட்டளை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த நூல்களின் வழியாக அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தோழர் சபாரத்தினம் அவர்களுடைய திறனாய்வுக்கு வழிவிட்டு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நோக்க உரைக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நூல் திறனாய்வை நமது திருமிகு சபாரத்தினம் அவர்கள் வழங்குவார்கள். அதற்கு முன் அவரை பற்றிய சில முன்னுரை. திரு சபாரத்தினம் அவர்கள் அடிப்படையில் ஒரு புவியியலாளர். புவியியலாளராக தன்னை அடையாளம் செய்து கொள்ள விரும்புபவர். கோயம்புத்தூரில் பிறந்தவர். பட்டப்படிப்பு மற்றும் முது அறிவியல் MSc ஜியாலஜி புவியியல் துறையில் 1979ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றார். மேலும் தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தின் ஆலங்குளம் மற்றும் அரியலூர் ஆலைகளின் சுரங்கத்துறையில் புவியியலாளராக பணியாற்றி கனிம வள ஆராய்ச்சி, சுரங்க திட்டங்கள் வகுத்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டு பிறகு சுரங்க மேலாளராகவும் பணிபுரிந்தவர். பொதுத்துறை நிறுவனங்களில் 34 ஆண்டுகள் பணியாற்றி மேலும் சிமெண்ட் ஆலைகளுக்கும் விருத்தாச்சலம் கற்குழாய் தொழிற்சாலைகளுக்கும் பணியாற்றி 2015இல் ஓய்வு பெற்றவர். புவியியல் சார்ந்த செய்திகளை அத்துறையில் பயில்வோர், பணிபுரிவோர் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் எளிதில் புரியும் வண்ணம் தமிழில் பகிர பூகோள ரகசியங்கள் என்ற நூலின் எழுதி அதை உலகிற்கு நமக்காக வழங்கியவர். இது மட்டுமன்றி புவியியல் அடுத்ததாக MBA இக்னோவில் மார்க்கெட்டிங் 2001இல் பயின்றார். மேலும் மொழியில் மிகுந்த ஆர்வம் உடையவர். குடும்ப பின்னணியில் ஆசிரியர்களாக இருந்தாலும் இவரின் தனித்துவமாக மொழி ஆர்வம் கொண்டவர். ஜோதிடத்திலும் மிகுந்த ஆர்வம் உடையவர். ஆகையால் MSc அஸ்ட்ராலஜி 2010இல் MSc அஸ்ட்ராலஜியும் பயின்றுள்ளார்.
புவியியல் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் உடையவர் மற்றும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசியுள்ளார். அவரின் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்று தன்னுடைய நூல் திறனாய்வை வழங்குமாறு நமக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு என்னுடைய பாணியில சொல்ல போனா ரொம்ப ஒரு புண்ணியமான காரியம் செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது எதனாலன்னா, அந்த நண்பர் சிங்கநெஞ்சத்தின் நூல்களை அவர் மறைவுக்கு பிறகு 2 நூலா கொண்டு வந்தது. இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அதிகம் கிடையாது இந்த காலகட்டத்துல. இது ஒரு மகத்தான பணி. அதுக்கு நான் முதலில் தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு, டாக்டர் சுபாஷினி அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இங்க பேச ஆரம்பிக்கிறேன். இப்ப நானும் நண்பர் சிங்கநெஞ்சன் இவங்கெல்லாம் படித்த புவியியல் துறை அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு சுருக்கமா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல புவியியல் துறை அது ஆரம்பிச்சவர் முதல்ல ப்ரொஃபசர் டிஎன் முத்துசாமின்னு பேர். அவர் 1924 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்ல இருந்துச்சு. அப்ப அங்க அந்த துறையில சார்ந்து பணிபுரிந்தவர் 1942 வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்திருக்காரு. பிறகு சாகர் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் பிரசிடென்சி காலேஜுக்கு வந்தார். மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ்ல பணிபுரிந்துட்டு இருக்கிறார். அப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தால கேட்டுக்கொள்ளப்பட்டு இவருடைய திறமைகள் எல்லாம் கேட்டு அவர் ஒரு அடிப்படையில ஒரு படிகவியல்னு சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்டலோகிராபி அண்டு கனிமவியல், மினராலஜிஸ்ட். அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூப்பிட்டு இந்த பௌதிக துறை, ரசாயன துறைக்கெல்லாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. முழு முதலான ஒரு புவியியல் துறை என்பது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 1965 செயல்பட ஆரம்பிச்சது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ப்ரொஃபசர் டிஎன் முத்துசாமி அப்படின்றவர். அவரு இந்த பணியை துவக்கி விட்டு அடுத்ததா ப்ரொஃபசர் என் ராஜகோபாலன் அப்படின்றவர்கிட்ட துறையை கொடுத்துட்டு போனாரு. அவரு ஒரு தொல்லியல் அப்படின்ற துறை இருக்கு இல்லையா, பேலியன்டாலஜி. அவர் ஒரு எமினன்ட் பேலியன்டாலஜிஸ்ட். அவருடைய காலம் ஆயுள் 43 வயதிலேயே காலமாயிட்டார். அவர் இருந்திருந்தால் ரொம்ப நமக்கு ஒரு புவியியலுக்கு ஒரு இழப்பான இதுதான். டாக்டர் ராஜகோபாலன் அவர் பாண்டிச்சேரி கிரிட்டேஷியஸ், எப்படி அரியலூர் கிரிட்டேஷியஸ் இருக்கோ அதோடைய கண்டினியூவேஷன் தொடர்ச்சி பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி கிரிட்டேஷியஸ், அப்புறம் மைக்ரோ ஃபாசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண் தொல்லுயிரிச்சங்கள், இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய மனிதர். அவர் 43 வயதிலே அவர் தவறிட்டாரு. அதற்கு அடுத்ததா டாக்டர் நரசிம்ம ராவ் என்ற பேராசிரியர், அவர் காலகட்டத்தில் தான் நாங்கெல்லாம் படித்தோம். நானே சிங்கநெஞ்சன்லாம். சிங்கநெஞ்சன் 1973 to 78, நான் 74 to 79, ஒரு வருடம் எனக்கு முன்னவர். அந்த டாக்டர் நரசிம்மராவ் என்ற பேராசிரியர்னா இந்த அனார்த்தசைட் என்ற பாறை வகையில பிஹெச்டி பண்ணாரு. அந்த அனார்த்தசைட்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன்னா, இப்ப நிலாவுக்கு போய் ஒரு மாதிரி எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி அது பெரிதும் பேசப்பட்டது இல்லையா, அந்த கல் தான் அனார்த்தசைட்ன்றது. அந்த மாதிரி அந்த ஒரு அனார்த்தசைட்ன்றது இப்ப தமிழ்நாட்டுல சித்தம்பூட்டி, கடவுர் அப்படின்னு சொல்ற இடத்துலலாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய ஒரு புவியியல் துறையில நானும் அவரும் படித்தோம். அடுத்து சிங்கநெஞ்சனை பற்றி பேசணும்னா, இந்த நூலில் அணிந்துரையிலேயே நான் அவரை பத்தி சொல்லியிருக்கேன். அவரு சிங்கநெஞ்சன் ஒரு இளகிய மனது உடையவர், இனிமையாக பேசக்கூடியவர், அனைவரையும் அரவணைத்து செல்பவர். அவரு இந்த நட்பு முறையில தான் என் கூட இது வரைக்கும் பழகிறார். ஒரு சீனியர் ஜூனியர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் என்னைக்குமே கிடையாது. அவருடைய அலுவலகத்துக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன படிக்கிற காலத்துல இருந்து அவருடைய கடைசி நேரம் வரை என்னோட தொடர்புல தான் இருந்தார். அந்த உடல்நிலை சரியில்லாமல் போய் அவருடைய கடைசி காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்னுடைய தொடர்புல தான் இருந்தாரு. அரியலூருடைய பத்தி, ஜியாலஜியை பத்தி எல்லாம் அடிக்கடி பேசுவாரு என்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நல்ல நட்புல இருந்த ஒரு நல்ல நண்பர்.
இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என் மனதளவில் ஒரு குறைபாடு அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை. எல்லா நூல்களிலும் வந்து நூலாசிரியருடைய எண்ணுரைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த எண்ணுரையை மட்டும் இந்த நூலில் நம்மளால படிக்க முடியாம போச்சு. அது ஒண்ணுதான் எனக்கு இந்த குறை இந்த நூல்ல. அவ்வளவு ஒரு நல்ல மனிதர். எங்களுடைய அண்ணாமலை புவியியல் துறையில அந்த இப்பதான் ஆட்டோகிராஃப் வாங்குறது எல்லாமே மாறி போச்சு இல்லைங்களா இந்த காலகட்டத்துல. அந்த காலத்துல எல்லாம் ஆட்டோகிராஃப் போடும்போது எங்களுடைய சீனியர்களாக இருந்தவர்கள்லாம் வந்து இந்த ஆட்டோகிராஃப்ல நோட்ல ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க, ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம் தான் எனக்கும் சிங்கநஞ்சனுக்கும் உள்ள ஒரு உறவுன்னு கூட சொல்லிக்கலாம். என்னன்னா, இன்செப்பரபிள் கம்பேனியன்ஸ் அமங் இன்டெலக்சுவல் குவெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த அறிவு தேடலுடைய நண்பர்களுடைய இணை புரியாத நட்புன்றது. அந்த மாதிரி நட்பு தான் எனக்கும் சிங்கநஞ்சனுக்கும் உள்ளது. இதை விட நான் வேற ஒன்றும் அவரை பற்றி பெரிதாக சொல்லிட போறதில்லை. இந்த நூலில் வந்து பாதை மாறிய ஆறுகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இத நூல்களை பற்றி நம்ம பொதுவா பேசும்போது இந்த ஜியாலஜி ஜியோகிராபி ரெண்டுக்கும் வந்து ஒரு சில பெயர் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நான் இந்த நூல் விஷயத்துல ஏன் சொல்றேன்னா, இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. இப்ப நான் வந்து படித்ததெல்லாம் நாங்க புவியியல்னு தான் நாங்க ஜியாலஜியே சொல்லுவோம். ஜியோகிராபியும் படிச்சவங்களும் அந்த துறையையும் வந்து அவர்கள் வந்து புவியியல் என்றுதான். இப்ப ரெண்டு பேருக்கும் அது அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வேற எங்களுக்கு இதுக்கு ஒரு தகுந்த வேறு வார்த்தையும் போட முடியல. ஆனா தமிழ்நாடு அரசுல நான் வந்து இவங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் தமிழ்நாடு அரசுல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மண்ணியல்னே பேர் வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு மிகவும் தவறான ஒரு அசிங்கமான மொழிபெயர்ப்பு வந்து இது நான் அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், பெரியார் யூனிவர்சிட்டியில இருக்கிற புவியியல் துறையில இருக்கிற எல்லாரையும் சொல்லியிருக்கு. எப்படியாவது நீங்க அகடமிக் துறையில இந்த கல்வித்துறையில இருக்கிறவங்க இது சொல்லி மாத்துங்க. மண்ணியல் என்பது ஜியாலஜி அல்ல. மண்ணியல்ன்றது வந்து சாயில் சயின்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் பெடாலஜின்னு ஒண்ணு இருக்கு. வந்து இது புவியியல் அப்படின்னு சொல்லணும். இல்ல ஜியாகிரபிக்கு தான் புவியியல்னா இதுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பெயர் நாமகரணம் சூட்டணும். இதை நான் இந்த ஒரு போரத்துல ஏன் இங்க நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன்னா, இந்த தமிழ் மரபு அறக்கட்டளைகளும் வந்து ஒரு அரசு சார்ந்த ஒரு அதிகாரிகள் அமைச்சரவை லெவல்ல வந்து ஒரு செல்வாக்கு உள்ளவர்கள் தான். அதனால இதுக்கு ஒரு நல்ல பெயரை வந்து நாம் வந்து வைத்து புவியியலே சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செங்கநஞ்சத்துடைய நூலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு சிங்கிள் ஒரு வாக்கியமா சொல்லணும்னா இந்த நூல் எப்படின்னா, த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆர் ஜியாலஜி இன் நேச்சர். அதாவது விளக்கங்கள் இதுல கூறப்பட்டிருக்கிற சிங்கநஞ்சனால் கூறப்பட்டிருக்கின்ற விளக்கங்கள் எல்லாமே வந்து ஜியாலஜி. த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டைன்ட் ஆல் ஆர் ஜியோகிராபிக். இதான் இதை ஒரு பஞ்சிங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த நூலே அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஒரு புவியியல் ஜியாலஜி சார்ந்த அறிவையும் அந்த அந்த விஷயங்களையும் கொண்டு அவர் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஜியோகிராபி தான் வந்து அது. அதாவது ஜியாலஜிக்கும் ஜியோகிராபிக்கும் சொன்னா ஒரு மருத்துவத்துறையில சொல்ற மாதிரி ஒரு ஜெனரல் மெடிசின்னா ஜியோகிராபி, ஜியாலஜின்றது அனாட்டமி மாதிரி. இதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். பாத்தீங்கன்னா பூமியின் உள்ளிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் மேலிருக்கிறதை பார்க்கிறார்கள். இரண்டுக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. ஜியாலஜியும் ஜியோமார்பாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட். புவி புறவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியோமார்பாலஜி. இது ரெண்டையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம். அது நாங்க எல்லாருமே படிக்கிறோம். அதனால இது துறைகளுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடோ கருத்து வேறுபாடுகள்லாம் கிடையாது. ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இதுதான். இந்த பெயர் நாமகரணம்னு சொல்றோமே, அந்த பெயர்ல தான் ஒரு குழப்பம் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த நதிகளை பற்றி சொல்றாரு சிங்கநஞ்சன். நதிகள்னா எப்படின்னா, பொதுவா நதிகளை பற்றி ஒரு புவியியல் தொடர்பாக நம்ம சொல்லணும்னா, நதிகளுக்கு வந்து நதிகள் உற்பத்தி எப்படி ஆகுதுன்னா, ஒண்ணு மலையில் உற்பத்தி ஆகும், ஊற்றுகள்ல இருந்து நதி உற்பத்தி ஆகலாம். இந்த மாதிரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பார்த்தா நம்ம நதிகள் வந்து அந்த
பசுமை புல்வெளிகள்பாங்க. இந்த மாதிரி மலையிலிருந்து தொடங்கலாம், ஏரிகளுக்கு அடியிலிருந்தும் தொடங்கலாம். இந்த மாதிரி வந்து வர்றத இந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு புராண பாடல்களோடு தேவாரம், திருவாசகம் இதோட வந்து தொடர்புபடுத்தி சிங்கநஞ்சன் அழகா சொல்லியிருக்காரு. அது எனக்கு கூட ஓரளவு இறை நம்பிக்கை உண்டு. சிங்கநஞ்சன் வந்து கொஞ்சம் ஆஹ் ஒரு இறை மறுப்பாளர்னு சொல்ல மாட்டேன். அவரு அவ்வளவு அதுல அதிக ஆர்வம் காட்ட மாட்டாரு. ஆனால் நான் அறிந்த தேவாரம் திருவாசகங்களை எல்லாம் கூட அதெல்லாம் வந்து என்னோட நான் கம்பேர் பண்ணவே கூடாது இதுல. அவர் வந்து நல்ல அறிவு இதுல வந்து தேவாரம், திருவாசகம், தமிழ் இலக்கியங்கள், அறிவு, அத்தனை அறிவு அவரு அத்தனையும் இங்கு தொட்டு விட்டு செல்கிறார் இந்த நூல்ல வந்து. அதனால அந்த நதிகள் என்பது பார்த்தீங்கன்னா இது வந்து உற்பத்தின்னு பார்க்கும்போது மலையிலிருந்தும் ஆறிலிருந்தும் ஏரியிலிருந்தும், உதாரணம் ஏரினா மானசரோவரில் ஒரு வந்து சட்லஜ் ரிவர் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு நதிகள் வந்து வர்றது வந்து உற்பத்தி இடங்கள் வந்து வெவ்வேறு இருக்கலாம். ஆனால் இந்த நதிகளுக்கும் வந்து மனித வாழ்க்கைக்கும் நதிக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு தன்மை வந்து ஒரு தத்துவ ரீதியாக சொல்லுவார்கள். அதாவது இளமை, நடுத்தர வயது, முதுமை, இது மூணும் வந்து நதிக்கும் உண்டு மனிதனுக்கு மாதிரி. அந்த மலை மேல இருந்து துள்ளி குதிச்சு பாறைகளை உடைத்து நொறுக்கி எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்து அந்த நீர்வீழ்ச்சியாக விழுது இல்ல, அது வந்து நதியுடைய இளமை பருவம். அப்புறம் நடுத்தர வயது தான் நதிகள். நதிகள் வந்து ஒரு ஒரு சசரியான வேகத்தோட நகர்ந்து போய் கொண்டே இருக்கும். அது வந்து நடுத்தர வயதுக்கு ஒப்பானது. ஒரு பாறை இருக்கு, ஒரு தடை இருக்குன்னா கூட அந்த தடையை உடைக்காமல் தடைகளிலிருந்து விலகி செல்லக்கூடிய தன்மை அந்த நடுத்தர வயதுல வந்து. அது இங்கிலீஷ்ல மியாண்டரிங்னு சொல்லுவாங்க. நதிகளின் வளைவு வந்து மியாண்டரிங். அந்த மியாண்டரிங் ஆகி போகிறது. கடைசியாக முகத்துவாரங்களில் போய் நதி வந்து சேருவதுதான் முதுமை பருவம். அந்த வேகங்கள் குறைந்து தணிந்து கோபதாகங்கள்லாம் தணிந்து மனிதன் போற மாதிரி கடைசியா கடலோடு சங்கமிக்கிறது. இதுதான் நதிகளுடைய வாழ்க்கை தத்துவமே இதுதான். இந்த மூன்று விதமாக இப்படி வந்துருது. இதுல நதிகளை பத்தி போடும்போது இவர் வந்து பாலாறு சொல்லி இருக்கிறாரு. அந்த பெண்ணை ஆறு பத்தி சொல்லியிருக்கிறாரு. காவேரி, கொள்ளிடம், இது எல்லாமே வந்து எல்லாவற்றை பற்றியும் இங்க சொல்லியிருக்கிறாரு. நான் முதல்ல வந்து இந்த மற்ற ஆறுகளை விட இந்த காவிரி, கொள்ளிடம்ன்றதை முதலில் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் நமக்கு இருக்கிறதுனால. காவிரி என்பது மொத்த நீளம் வந்து 800 கிலோமீட்டர் காவிரி. அந்த 800 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 320 கிலோமீட்டர் கர்நாடக மாநிலத்துல இருக்கும். மீதி எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு 420 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல காவிரி நீளம். இந்த இடைப்பட்டு 2 மாநிலத்துக்கும் பொதுவான ஒரு எல்லையா இருக்கு இல்லையா, அதுல ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கு. எல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து 800 கிலோமீட்டர் காவிரியுடைய பயணம். நடந்தாய் வாழி காவிரிம்பாங்க. நடந்து ஓடி துள்ளி எப்படியே போகுது. அந்த காவிரி வந்து ஒரு இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டு இருக்கிறது, முக்கொம்பு வரைக்கும் வர்றதை வந்து காவிரின்னு நம்ம ரொம்ப வசதியாக அழைத்து விடலாம். அதுக்கு பிறகுதான் வந்து மாறுபாடுகள்லாம் வர்றது வந்து முக்கொம்பு வரைக்கும் வர்றது காவேரி தான். அந்த காவேரியில அந்த உரசி கொண்டு ஒரு இடத்துல வர்றது பவானி கிட்ட ஒரு பாறைகளை ஊரை உரசி வர்றதுனால உரைச்சல் உருமாங்க. இந்த மாதிரி காவிரியின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி கொங்கு நாட்டுல 7 காவிரியை வந்து வடகரை தென்கரையா பிரிச்சு வடகொங்கு தென்கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாலகொங்கு குடகொங்குன்னு கொங்கு நாட்டுல வந்து காவிரியை மையமாக வைத்து அந்த புவியியல் எழுதப்பட்டது. இப்ப எழுகரை நாடு, ஒன்பான்கரை நாடுலாம் வந்து பிரிச்சாங்க. அந்த காவிரி வந்து அப்படி வந்து அந்த முக்கொம்பு கிட்ட வரும்பொழுது பெரிய பிரிவுனா 2, வடக்கே கொள்ளிடமாகவும் தெற்கே காவிரியாகவும் போகிறது. அந்த வடக்கே கொள்ளிடம் என்பது ஆனால் எந்த இலக்கியத்திலுமே வந்து காணப்படவில்லை. அதைத்தான் சிங்கநஞ்சன் வந்து திருப்பி அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருப்பாரு. அத வந்து காவிரி என்பது வந்து கொள்ளிடம்தான். முன்னாடி காவிரியா இருந்தது வந்து கொள்ளிடமாக பின்னாடி பிரிகிறது அப்படிம்பாரு. இந்த பழைய தமிழ் பாட்டு, சினிமா பாட்டு ஒண்ணு வரும். காவேரி தான் சிங்காரி,
சிங்காரி தான் காவேரின்னு. அதே மாதிரி காவேரி தான் கொள்ளிடம், கொள்ளிடம் தான் காவேரி. இதுல வந்து பிரியிற இடம் வந்து இந்த முக்கொம்புல வந்து வடக்கே வந்து கொள்ளிடமாகவும் தெற்கே இதுவும் பிரிந்து இது ஒரு தீவாக நடுவுல திருவரங்கம் இருக்கிறது. அந்த பொன்னி சூழ் திருவரங்கம், காவேரி சூழ் திருவரங்கம், இப்படி எல்லாம் தான் இலக்கியத்துல பாடல் நிறைய இருக்கு. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு, கங்கையில் புனிதமான காவிரி நடுவும் மாட்டில் அப்படின்னு ஒரு வரும். கங்கையை விட புனிதமான காவிரியின் நடுவிலே இருக்கின்ற திருவரங்கம்னு அர்த்தம் அது. அதாவது இந்த இடத்துல வந்து கங்கையை விட புனிதமான, ஏன்னா அந்த பொதுவா அந்த தீபாவளி அப்போ சொல்லுவாங்க கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு. அதே மாதிரி இங்க வந்து நம்மள வந்து அதை விட புனிதப்படுத்தி சொல்லக்கூடிய நதி காவேரி. அதனால காவேரி வந்து காவேரியும் வந்து நமக்கு அதே மாதிரி காவேரி ஸ்நானம் ஆச்சா நம்ம கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து காவேரி, அந்த காவேரி வந்து பிரியும் போது கொள்ளிடம் வருது. இந்த கொள்ளிடத்துல வந்து இதுல சிங்கடஞ்சன் இந்த நூல்ல சொல்லியிருப்பாரு, அதிகம் அகலமுடைய கொள்ளிடத்தை விடுவித்து ஒரு 200 மீட்டரே இருக்கிற காவிரியை பற்றி தான் எல்லா பாடல்கள்லயும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி கொள்ளிடம் என்றது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்து ஒரு திருநாவுக்கரசர் தேவாரம், திருவிசையமங்கை தேவாரத்தில் தான் கொள்ளிடம் கோவந்தபுத்தூரில் அப்படின்னு வருதுன்றத சிங்கடஞ்சன் அழகா எடுத்து காமிச்சிருப்பார். மீதி எல்லாம் வந்து காவேரியை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த கொள்ளிடம் வந்து இப்படி வரும் பொழுது இங்க வந்து திருமழபாடின்னு ஒரு இடம், அது திருமழபாடின்றது கொள்ளிட கரையில இருக்கு. அந்த பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து நின்னார் செஞ்சடை மேல் புலி தோலை அரைத்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அப்படிம்பாங்க. மழபாடின்ற திருமழபாடி. இந்த திருமழபாடிக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும், அந்த கோயில் வாசல்ல வந்து ஒரு தார் சாலை செல்லும். இந்த சாலைக்கு தொட்ட மாதிரியே வந்து கொள்ளிடம் ஆறு இருக்கும். ஆனா வந்து இந்த கொள்ளிடம் ஆறு வந்து கொள்ளிடம் அப்படின்றதே வந்து வரல. சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த இடத்துல வந்து ஒரு காவிரியை கடப்பதாகத்தான் வந்து இந்த இடத்துல கூறப்படுகிறது. கொள்ளிடம் என்பது இருப்பதோ கொள்ளிடம், ஆனா இலக்கியங்களில் காட்டப்படுதோ புராணங்களில் காட்டப்படுவதெல்லாம் வந்து கொள்ளிடம் தான். இந்த மெக்கன்சின்றவர் வந்து இந்த திருச்சி கெசட்ல வந்து இருக்குன்னு சிங்கடஞ்சன் குறிப்பிட்டிருப்பார். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த காவேரி கொள்ளிடம் இந்த பிரிந்தது அப்படின்னு. இதே டாக்டர் S.M. ராமசாமின்னு, சோம ராமசாமிமாங்க, ஒரு பெரிய ரிமோட் சென்சிங் எக்ஸ்பர்ட், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்தாரு. அவர் பின்னாளில் வந்து காந்தி கிராமம் அந்த கிராமிய பல்கலைக்கழகம் அதுல வந்து துணைவேந்தராக இருந்தார். அவர் வந்து 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சிங்கடஞ்சன் சொல்லும்போது இந்த காவிரியையும் கொள்ளிடத்தையும் வர்ணித்து வரும்போது இந்த துருத்தி என்ற வார்த்தை பிரயோகம் செய்வார். துருத்தி என்றால் ஒரு ஆற்றின் நடுவே துருத்தி கொண்டு நிற்பது என்ற மாதிரி ஒரு நிலப்பகுதி. அது வந்து தீவுகள் அப்படின்றதுக்கு துருத்தி அப்படின்ற பெயர் அப்படின்னு. விரிதிரை காவேரி வியன்பெரும் திருத்தி அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்றதா அந்த பாட்டையும் வந்து இங்க சுட்டி காமிப்பார். இந்த மாதிரி கொள்ளிடம் என்பது ஒரு அகன்ற ஒரு நதி. கொள்ளிடம் என்பது கொள்ளிடத்தை வைத்து அந்த சிதம்பரத்துக்கு பக்கத்துல கொள்ளிடம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கொள்ளிடம் என்ற ஊரை வைத்து அந்த ஆறுக்கு கொள்ளிடம்னு பேரா, ஆற்றை வைத்து ஊருக்கு பேரான்னு சிங்கடஞ்சன் கேட்டிருப்பாரு. இதுல கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சேர்ந்ததான்ற மாதிரி அந்த அதான் பல இடங்கள்ல பார்த்தா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நதின்றது சொல்ல முடியாது. நதி என்ன நதி ஓடுதோ அதுக்கு பேரு வந்ததுதான் நிறைய இடத்துல இருக்காது. அந்த மாதிரி இந்த இப்ப நண்பர் ஜெயராமகிருஷ்ணன் இந்த மீட்டிங் இருக்கிறாரான்னு தெரியல, சிதம்பரத்தை பற்றி புவியியல் பற்றி எல்லாம் எழுதிருந்தாரு. அவர் வந்து அந்த திருக்கழிப்பாளையெல்லாம் அந்த நூல்ல அழகா எழுதியிருப்பார். அந்த திருக்கழிப்பாளையம் வந்து கொள்ளிடம் இருந்த இடம் வந்து அந்த திருக்கழிப்பாளையை ஒட்டி இருந்த இடம் அவர் வந்து அப்புறம் கொள்ளிடம் வந்து சற்று நகர்ந்து போனது. அதே மாதிரி மகேந்திரப்பள்ளி என்ற ஒரு இடம், கொள்ளிடத்திலிருந்து நீங்க நேர்கிழக்கா போனா ஒரு அருமையான இடம் மகேந்திரப்பள்ளி என்ற ஒரு தலம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
அந்த கோயில் வாசல்ல நின்று நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே கடல் தெரியும். ஆனால் நம்ம வந்து கடல் கரைக்கு நம்ம போக முடியாதாங்க. இடையில வந்து ஒரு உப்பங்கழி இருக்கும். அந்த கழிமுகம் வந்து மகேந்திரப்பள்ளி. அதெல்லாம் வந்து நதியின் போக்கு மாறியது, நதிகள் நகர்ந்தது. இந்த இந்த மாற்றங்களை எல்லாம் தான் சிங்கநஞ்சன் வந்து நான் கோடிட்டு மட்டும் காட்டி கொண்டு போகிறேன். அதனாலதான் இது வந்து இந்த நூலை படிக்க வேண்டும் அனைவரும். அதனாலதான் வந்து இந்த மகேந்திரப்பள்ளியையும் திருக்கழிப்பாளையையும் வந்து சுட்டி காட்டுகிறார். அடுத்தது கொள்ளிடத்துல இருந்து வந்தா, இப்ப நீங்க அரியலூர்ல இருந்து, நான் அரியலூர்ல 30 வருஷத்துக்கு மேல பணிபுரிந்தேன். அரியலூர்ல இருந்து தஞ்சாவூர் 45 கிலோமீட்டர். அப்படி வரும் பொழுது பாத்தீங்கன்னா முதலில் கொள்ளிடம் வரும். இந்த திருமானூர்னு ஒரு ஊர், அந்த திருமானூர் தான் கொள்ளிடம் இருக்கும். இந்த கொள்ளிடத்து அந்த திருமானூர்ல இருந்தான் ஏலாக்குறிச்சி, இந்த வீரமாமுனிவர் வாழ்ந்த தலம் அங்கிருக்கும். அந்த கொள்ளிடம் வந்து நான் முன்பெல்லாம் பழைய ஒரு தவறான ஒரு எண்ணத்துல கொள்ளிடமும் வந்து 5 நதிகளில் ஒன்றுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தால் இந்த 5 நதிகள் என்பது என்னன்னா, கொள்ளிடம் தாண்டி வரும்பொழுது திருவையாறு கிட்ட வரும்போது காவேரி, காவேரிக்கு அடுத்தது குடமுருட்டி, குடமுருட்டிக்கு அடுத்தது வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு. இந்த 5 நதிகள் வந்து 5 நதிகளுக்கு இடையில இருக்கிறவர் தான் ஐயாரப்பர், பஞ்சநதீஸ்வரர்ன்றாங்க. அந்த 5 நதிகளும் வந்து கிளை நதிகள். ஒரு நதியை பார்த்தா நம்ம ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு ஆங்கிலத்திலும், துணை ஆறுகள், கிளை ஆறுகள். ஒரு நதியிலிருந்து கிளைப்பதெல்லாம் வந்து கிளையாறுகள். ஒரு நதிக்கு நீரை வந்து கொடுக்கக்கூடிய ஆறுகள் வந்து துணை ஆறுகள். இப்ப காவிரிக்கு எடுத்தோம்னா பவானி, நொய்யல், அமராவதி, இந்த மாதிரி ஆறுகள்லாம் வந்து துணை ஆறுகள். இதெல்லாம் வந்து சேருது. காவிரியிலிருந்து பிரியிற ஆறுகள்லாம் அந்த அரசலாறு, வடவாறு, இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைச்சேன். இந்த திருநள்ளாறு நம்ம சொல்றோம்ல, திருநள்ளாறுன்றது அங்க ஒரு நல்லாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றை வைத்து அந்த ஊருக்கு பேர் வந்திருக்கலாம். நல்லாறுன்றது என்னன்னா, அங்க 3 ஆறுகள் இருக்கு. வந்து அரசலாறுன்னு ஒரு ஆறு, விழிஞ்சியாறுன்னு ஒரு ஆறு, இரண்டுக்கும் நடுவே இருக்கிறது வந்து நல்லாறு. இப்ப நல்லாறுன்னா மிட் ரிவர்னு ஆங்கிலத்துல சொல்லலாம். நடுவே அது குட் ரிவர் இல்ல, நல்ல ஆறு இல்ல, நல்லாறு. நள்ளிரவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நள்ளிரவுன்னா வந்து நல்ல ஒரு நடு இரவுன்ற அர்த்தத்துல வரும். அதான் அந்த அந்த மாதிரி அது நல்ல ஆறு. இது மாதிரி பெயர் காரணங்களும் நாட்டிற்கு ஊர் காரணங்கள் எல்லாம் வந்து ஒன்றை ஒன்று வந்து சேர்ந்து கொண்டே வரும். அதே மாதிரி ஆடு தாண்டும் காவேரின்னு மாயவரத்துக்கிட்ட, அகண்ட காவேரி திருச்சிக்கிட்ட. ஏன்னா அந்த அகலம் குறைந்து போயிடுது. அதனால அந்த பெயரும் வந்து அந்த காவிரியின் போக்கையும் வேகத்தையும் அந்த அகலத்தையெல்லாம் வச்சு வர்றதுதான். இந்த மாதிரி குடமுருட்டின்றது திருக்காட்டுப்பள்ளியில இருந்து ஒரு நல்லூர் வரைக்கும் ஒரு 40 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த திருக்காட்டுப்பள்ளியில இருக்கிற அந்த குடமுருட்டி வந்து அந்த அந்த குடமுருட்டியின் தென்கரையில ஒரு 10 தலங்கள், கோயில்கள் இருக்கு. அதுல எல்லாம் பாடப்பெற்ற பாடல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் எங்கேயுமே வந்து குடமுருட்டின்ற பேர் கிடையாது. அதனால பொதுவாக அந்த காலத்துல புராணங்களில் எல்லாமே வந்து அவர்கள் வந்து காவேரி என்ற பெயரை பயன்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். அந்த காவேரி கிளையாறுகளா எவ்வளவோ கிளைத்திருக்கு. அந்த கிளைத்திருந்தால் கூட அவர்கள் வந்து அதை வந்து காவேரின்ற பொதுவான பெயர்ல சுலபமா எழுதிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாலாறு, பாலாறுக்கு வருவோம். காவிரி தென்பெண்ணை பாலாறு கண்டதோர் வைகையின் பொருணை நதி அப்படின்னு இந்த பாட்டு. இதை வந்து ஒரு சட்டையர் மாதிரி கவியரசு கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டு, அந்த காவிரி தென்பெண்ணை பாலாறு கண்டதோர் வைகை பொருணை நதி மேவிய ஆறு பல காயம் மேனி கருத்த தமிழ்நாடு அப்படின்னா ஒரு ஒரு சட்டையரா ஒரு அங்கதம்னு சொல்லுவாங்களே, ஒரு பாடி வச்சுட்டு போனார். இந்த மாதிரி செந்தமிழ்நாடுன்னும் போதினிலே ஒரு தேல் வந்து அது மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம அவரு ஒரு கோபத்துல ஒரு விளையாட்டுல எழுதியிருக்காரு. தேல் வந்து கூட்டது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே அப்படின்னு எழுதினாரு. அப்படி ஒரு அங்கத கவி பாடினாரு அந்த கவியரசு கண்ணதாசன். அப்படி அந்த நதிகள் பந்தி வரும்போது பாலாறுன்னு வர்றது வந்து பாலியாறு அப்படின்ற ஒரு பேர் தான் வந்து பாலாறுன்றது. பாலாறுன்றது வந்து இலக்கியங்கள்ல அதிகம் இல்ல, பாலியாறுன்ற பெயர் தான் வந்து முழுக்க இருந்திருக்கு. முதல்ல அந்த பாலாறுன்ற பெயர் கலிங்கத்து பரணியில தான்
காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாலாறு, பழைய பாலாறு, புதிய பாலாறு, பழைய பாலாறின் இந்த வடிநில பகுதி தான் நம்முடைய சென்னை அப்படின்னு இந்த இதுல தெளிவா எடுத்து காட்டுறாரு. பாலாறின் வடிமுக பகுதி தான் சென்னை. அதே மாதிரி கூவம், அந்த கொசஸ்தலை ஆறு, இவை எல்லாமே வந்து பாலாறு தான். முன்னாடி வந்து பண்டைய பாலாற்றில இருந்து இப்படி வந்து இவை எல்லாம் பாய்ந்து பிரிந்து படிவுகள் உண்டானது அப்படின்றத மாதிரி வந்து ஒரு சொல்லுவாரு. அந்த பாலாற்றை பற்றி போடும்போது இந்த ஒரு நதியை வந்து ஒரு நதி களவாடுறது, அந்த ரிவர் பைரசின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சிங்கனஞ்சன் மிக அழகாக இந்த ஆற்று களவு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நம்ம மனிதர்கள்லாம் வந்து மணலைத்தான் கொள்ளையடிக்கிறோம். நம்மளால ஆற்றை கொள்ளையடிக்க முடியாது. அதை ஆற்றை வந்து ஒரு ஆறு தான் கொள்ளையடிக்க முடியும்னு ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்திருப்பாரு இந்த நூல்ல சிங்கனஞ்சன். ஆற்றை மனிதர்கள் வந்து மணற்கொள்ளை அடிக்கலாம். இந்த மணற்கொள்ளைன்னு சொல்லும் பொழுது நான் இன்னொரு தகவலையும் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மணற்கொள்ளைன்னு ஒரு நூல், நீங்க அந்த நூலை வாங்கி படிச்சீங்கன்னா ஆறு சம்பந்தமான சட்ட திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆற்றுல இருந்து கரையில இருந்து எத்தனை மீட்டர் தூரம் விட்டு தான் நம்ம மனிதனுடைய காரியங்கள்லாம் செய்யலாம், எவ்வளவு அகலங்கள் இருக்கணும், எவ்வளவு ஸ்லோப் வைக்கணும், ஆற்றுல மணல் எடுக்கிறது, இதெல்லாம் அந்த ஒரு நூல் வந்து மணற்கொள்ளைன்னு பேரு. ரொம்ப அருமையான நூல். பழ கோமதி நாயகம்னு ஒரு பொறியாளர். அவர் யாருன்னா அந்த பழைய காங்கிரஸ் தலைவர் பழ நெடுமாறன் அவருடைய சகோதரர். ஒரு அருமையான புத்தகம். இது வந்து எனக்கு எங்க கிடைச்சதுன்னா, நான் வந்து தஞ்சையில விழாறுல முள்ளிவாய்க்கால் முற்றம்னு இருக்குல்ல, அங்க வந்து ஒரு நல்ல அரிய நூல்கள்லாம் விட்டு கொண்டிருக்கிற ஒரு நூல் நிலையம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதுலதான் அந்த நூல் வாங்கினேன். அது முடிந்தால் அந்த நூலையும் வாங்கி படிங்கள், மணற்கொள்ளைன்னு. ஏன்னா அது வந்து ஒரு லீகல் அஃபேர்ஸ் ரிகார்டிங் ரிவர்ஸ், ஆற்றினை பற்றிய சட்ட திட்டங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுமக்களாகிய நாமளும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால அந்த நூலை நான் வந்து இங்க உங்களுக்கு சிபாரிசு செய்யறேன். அந்த அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த செய்யாறு வந்து பாலாற்றை திருடி கொண்டது, களவாடி கொண்டதுன்றார். செய்யாறு பாலாறுடைய பழைய கலிமுகம் அப்படின்னு சொல்லி இந்த பாலாறை பற்றி சொல்றாரு. அடுத்தது பெண்ணாறு வந்து சொல்றாரு. பெண்ணாறுங்கும் போது வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையில் அத்தா உனக்கு ஆளாயினே அல்லேன் என பித்தாபிரை சூடின்னு ஒரு தேவார பாட்டு. அந்த திருவண்ணை நல்லூர்ல வந்து இப்ப வந்து அந்த ஆறு வந்து சற்றே வந்து அருகில் இருந்த அந்த பெண்ணை ஆறு வந்து இன்னைக்கு 5.5 கிலோமீட்டர் தூரத்துல போயிடுச்சு. முதலில் இந்த திருநாவுக்கரசர் பீரியட்ல அந்த பாடப்பட்ட காலங்களில் எல்லாம் வந்து ஆறு வந்து பக்கத்துல இருந்திருக்கு. இந்த ஆறு விலகி போனதைத்தான் வந்து ஒரு இந்த பெண்ணாரை பத்தி சொல்றாரு. இப்ப வந்து அந்த ஊருக்கு 5.5 கிலோமீட்டர் வடக்க இருக்கின்றாரு. முன்னாடி ஊரை ஒட்டி இருந்தது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அந்த மலட்டாறு என்பது பழைய பெண்ணை ஆறு அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு. அடுத்ததான் நம்ம வந்து இங்க வரும்பொழுது கெடிலம் ஆறு வருவோம். கெடிலம் ஆறுன்றது பழைய தென்னாட்காடு மாவட்டம் கடலூர், அங்க விருதாச்சலம், பன்ருட்டி, கடலூர் இந்த பகுதியெல்லாம் அந்த கெடிலம் ஆறு நம்ம பார்க்கலாம். அந்த கெடிலம் ஆறு வந்து அதேதான் வந்து கற்றுணை ஊட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருநாவுக்கரசரை கடலில் கருங்கல் கட்டி கடல்ல வீசுறாங்க அப்படின்னு. அதுல வந்து அந்த திருநாவுக்கரசர் வந்து அதிலிருந்து மீண்டு சிவன் அருளாலோ எப்படியோ வந்து மீண்டு அவர் மேலே வர்றாரு இல்லையா இந்த திருநாவுக்கரசர், அந்த இடம் எது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அதுல கடலூர்ல வந்து வண்டிப்பாளையத்துக்கிட்ட கரையேற விட்ட குப்பம் அப்படின்ற ஒரு ஊர் தெளிவா இருக்கு. அங்கதான் வந்து அந்த கரையேற விட்ட குப்பத்துக்கு மிகு ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு, 4 கிலோமீட்டர் தொலைவுல கடல் இருக்கு. கடலுக்கும் இந்த கரையேற விட்ட குப்பத்துக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு. அந்த கடலில் இருந்துதான் நாவுக்கரசர் கரையேறினார் அப்படின்னு ஒரு கொள்கை, அதுல ஒரு கோட்பாடு. அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லை, கெடிலம் ஆற்றுல தான் இந்த ஆற்றுல தான் கரையேறினார் நாவுக்கரசர். இவர் கரையேறியது ஒரு புராணத்துல சொல்றது இந்த மாதிரி. இதே சமயம் வந்து இந்த கெடிலம் ஆறு வந்து
ஒதுங்கி போனது, வழிவிட்டு போனது அப்படிங்கிறதையும் வந்து ஒரு புராணம் சொல்றாங்க. மாணிக்க வாசகர் சிதம்பரம் நடராஜர் கோயிலை தரிசிச்சுட்டு கடலூர்ல வந்து திருப்பாதிரி புலியூர்ல வந்து அந்த கடவுளை வணங்க வேண்டும்னு வராராம். வரும்பொழுது அந்த கடிலம் ஆற்றிலே வெள்ளம் வந்து விட்டது. இந்த வெள்ளம் வந்து விட்டதை அதனால அவரால் அடக்க முடியாமல் வந்து இறைவனை நோக்கி பாடும் பொழுது அந்த மாணிக்க வாசகர் திருப்பாதிரி புலியூர் வருவதற்காக இந்த கடிலம் ஆறு வளைந்து நெளிந்து வழிவிட்டு ஒதுங்கியது அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை. அது வந்து சிங்கனஞ்சன் வந்து இதுல சொல்லுவாருன்னா இந்த கதை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லாம ரொம்ப, அதாவது எதையுமே சிங்கனஞ்சன் எப்படின்னா வந்து ஒரு அடமெண்டா எதையும் மறுக்க மாட்டாரு. அவருடைய தன்மை ஒரு இயல்பாவே வந்து ஒரு இன்மையான ஒரு சொல்றவர்ன்றதுனால சொல்லுவாரு. இது அப்படி இருக்கு இப்படி இருக்கும்பாரு ஒழிய ஒரு கடுமையான மறுப்பு அந்த மாதிரி ஒரு வாக்குவாதங்கள் அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து போக மாட்டார் சிங்கனஞ்சன் அவர்கள். அதே மாதிரி சிங்கனஞ்சன் அந்த இன்னொன்னு வந்து கரிகால் கட்டிய கல்லணை பற்றி சொல்றாரு. கரிகாலன் கட்டிய கல்லணை வந்து அவர் கரிகாலன் தான் கட்டியதா இப்படின்ற ஒரு கேள்வி. அதுல சோழமண்டல சதகம்ன்ற ஒரு நூல்ல தருகாவிரியின் செழுகாவிரியின் சிறந்த கரை கல்லால் அணை கட்டுதற்கு அப்படின்றாப்புல அந்த கரையை வந்து கட்டியவன் தான் கரிகாலன், அணையை கட்டவில்லை அப்படின்றது திருப்பி திருப்பி 2-3 இடத்துல கரை கரை அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுனால கேக்குதுங்களா? எனக்கு ஸ்கிரீன் இல்ல இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, நீங்க பேசுறது கேக்குது. சரி சரி. அதனால சரி, அந்த அணை வந்து அணையை கட்டவில்லை கரிகாலன் வந்து கரையைத்தான் கட்டினார் அப்படின்றதுக்கு ஒரு 4-5 பாடல்களை வந்து இவர் எடுத்து காமிக்கிறார். இது அணை என்பது நீரை அணைப்பது, அணைத்து பாதுகாப்பதுன்னு ஒரு வினை சொல்லாகவும் நம்ம பயன்படுத்தலாம், பெயர் சொல்லாகவும் பயன்படுத்தலாம். அந்த அணை என்பது பாத்தீங்கன்னா கரிகாலன் கட்டிய இந்த கல்லணைன்னு சொல்லக்கூடிய இந்த கல்லணை மேல் அணைன்னு சொன்னோம்னா இங்க அணைக்கரைன்னு கும்பகோணத்துக்கிட்ட ஒரு இடம் இருக்கு. அந்த அணைக்கரை வந்து கீழணைன்னு சொல்லுவாங்க. அந்த கீழணையில தான் வந்து இந்த வடவாறு என்பது வந்து பிரிஞ்சு வருது. இந்த வடவாறு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அந்த கோயிலுக்கு பின்பக்கமா வந்து அந்த வடவாறு வருகிறது. இந்த வடவாறு வந்துதான் வீராணம் ஏரியிலே போய் இந்த வடவாறு. இந்த கீழணையை கட்டியதே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துடைய சிதிலங்கள், அந்த மதில் சுவர்களை எல்லாம் பெயர்த்து எடுத்து கொண்டு போய் கட்டினதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்க வட ஆறு அங்க இருந்த மாதிரி. இப்படி நதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் திருப்பி திருப்பி இதே தான் வந்து எப்படி சொன்னாலும் இது நதிகளை பற்றி பேசும்போது இதுதான் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த இதுல வந்து சொன்னோம்னா நமக்கு இதுல புராணங்கள் இதிகாசங்கள் இப்ப நானு இன்னொரு விஷயம் இங்க இந்த நூலுக்கும் இது இல்லாட்டி கூட நாம் எப்படி கொண்டு வரோமே, நாமெல்லாம் சிந்துவெளி நாகரிகம் வந்து இப்ப நம்முடைய தமிழருடைய பெருமைக்கு இருக்குன்னு சொல்லும் பொழுது இதை வந்து எப்படி வந்து இதுல வேறு சில விஷயங்களும் வந்து இதுல போகுதுன்றத சொல்ல விரும்பினேன், ஒரு கோடி காட்டு விரும்புறேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த இமயமலை பகுதியில வந்து இருந்த பனி நதிகள் எல்லாம் உருகி இந்த லேட் பிளிஸ்டோசின் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பனிக்காலம். அப்ப வந்து எல்லா நதிகளும் வந்து அந்த பனிக்கட்டிகள்லாம் உறைந்து போய் இருந்தது. அங்கு வந்து சப்த சிந்துன்னு சொல்லுவாங்களாம். சப்த சிந்துன்னு 7 வந்து ஒரு ஆங்கிலத்துல மைட்டி சேனல்றாங்க. இந்த சேனலை இது வந்து இதுவும் ஒரு புராண கதை தான். இது வந்து இதுல வந்து நம்ம உண்மைகளை வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த 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 இதுல வந்து பனிக்கட்டிகள் எல்லாம் ஒரு ஆகி என்ற அசுரனின் பிடியில் இருந்துச்சு. இதை ஏன் இதெல்லாம் இவ்வளவுதானே சொல்றேன்னா, இந்த கதையை இதெல்லாம் வர்ணித்தவர் வந்து ஒரு டோயன் ஆஃப் ஜியாலஜி, ஒரு ஜியாலஜில ஒரு எக்ஸ்பர்ட் அவர் சொல்றாரு. அதனால அது நம்ம எல்லா பக்கத்தையும் கொஞ்சம் பார்த்துக்குவோன்றதுனாலதான் இதை நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருந்து வந்து அங்கிருந்த ஆரியர்கள் எல்லாம் வந்து
நதியை உருக்கி விடுன்னு வேண்டிக் கொண்டு அந்த ஆறு உருகி போய் அந்த சிந்து கங்கை சமவெளி இப்ப இருக்க அந்த சமவெளிக்கு போய் ஆறு பாய்ந்து அங்கே பசுமை செழித்து அங்கே குடியேறினார்கள். இப்படி ஒரு இதையெல்லாம் வந்து நம்முடைய வரலாறும் ஆராய்ச்சியும் தான் நம்ம முடிவு செய்து நம்ம தீர்க்கமாக நம்ம வந்து இங்க சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து எல்லாவற்றிலும் வந்து இப்ப தொன்மை வந்து என் மொழிதான் தொன்மை, உன் மொழிதான். தொன்மையிலிருந்து வரலாற்றுல நாகரிகத்தில் எல்லாற்றிலுமே வந்து நம்ம வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றத நம்ம உண்மையாக உணர்ந்து நம்ம இடத்த நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும். அதுக்காக தான் சொல்றோம், நம்ம தமிழ் இனம், தமிழ் வரலாறு, நம்முடைய தொன்மை, இதை வந்து நம்ம வந்து என்னைக்கும் வந்து இதை காப்பாற்றி கொண்டு போக வேண்டும். இதுல கடைசியா நான் வந்து இந்த நூலுல சிங்கநெஞ்சன் வந்து ஒரு ஒரு பாரா சொல்லியிருக்காரு. அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, அது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பொருந்தக்கூடியது. இந்த நூலின் கடைசியில வந்து சொல்றாரு, அது அவரு சொன்னதா இல்ல நம்ம ஹூஸ்டன்ல கணேசன் இருக்காரு, அவரு ஒரு இந்த ஒரு செய்தியை சொல்றாரு இந்த கால்டுவெலை பத்தி. அதை சொல்லி முடிக்கும் பொழுது இந்த புத்தகத்தின் கடைசி பாராவா இருக்கு. அது எப்படி இருந்தாலும் சரி, அதுதான் வந்து உண்மை. நம்ம வந்து அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதுனால, இக்கருத்தில் வரலாற்று பிழை நேர்ந்துள்ளதாக கருதும் வரலாற்று ஆய்வாளர்கள் தகுந்த சான்றுகளை முன்வைக்கும் பொழுது கருத்துக்கள் மாறக்கூடும். வரலாற்றை செப்பனிட தொடர்ந்த ஆய்வுகளும் தேவை. வரலாற்றை செப்பனிட தொடர்ந்த ஆய்வுகளும் தேவை. ஆய்வு முடிவுகள் மாறுவதும் இயல்பு. இது வந்து ஒரு நமக்கு ஒரு நெத்தியடியா சொன்ன மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம மாறி மாறி வந்து இதை தொடர்ச்சியாக நம்முடைய ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கணும். நம்முடைய தொன்மைகளும் நம்முடைய பெருமைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதுல ஐயமில்லை. இந்த நூலை வந்து நான் எதுக்கு சுபாஷினி மேடம் கேட்ட போது கூட 2 நூல் இருக்கு, சிங்கநெஞ்சன் நூல்ல இதை எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா, நான் வந்து அந்த அரியலூர்ல அந்த கடல் விலகி போன பகுதியிலேயே ஒரு 30 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டேன். என்னுடைய பணிகள் ஃபுல்லா அதுலயே இருந்துச்சு. கடல் விலகல், கடல் கோள் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தனால, இது வந்து நதி என்பதை ஒன்று ஒரு எடுத்து நாம் ஒரு முயற்சியாக பேசுவோமே அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை இன்று எடுத்துக்கொண்டு பேச வந்தேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு தந்து தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு அருமையான ஒரு திறனாய்வு கொடுத்தீங்க. இந்த இது என்ன தெரிய வந்ததுன்னா, ஓகே, உங்களுடைய சீனியரா இருந்திருக்காரு அவர். அது 1 இயர் உங்களுடைய சீனியரா இருந்திருக்காரு. மேற்கொண்டு 2 பேரும் இணைந்து நிறைய வந்து புவியியல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கீங்க இருந்தது. அது போக இந்த ஜியாலஜிக்கும் ஜியோகிராபிக்கும் வந்துட்டு ஒரு அருமையான பெயர் வந்துட்டு ஒரு 2க்குமான முக்கியமான ஒரு பெயர் காரணம் இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இருந்தது. அது போக காவிரியை பத்தி வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலிங்கா வந்துட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க இருந்தது. புவியியல் ஆராய்ச்சின்னு மட்டும் இல்லாம சங்க இலக்கிய பாடல்களோட மேற்கோள் காட்டி வந்துட்டு இந்த திறனாய்வை வந்து சிறப்பா நமக்கு வழங்குனீங்க இருந்தது. எனக்கும் இந்த பெயர் காரணத்தை வச்சே வந்துட்டு இந்த புக்கை வாங்கி இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இருந்தது. ஆமா. நம்மளுடைய நிலப்பரப்புல வந்துட்டு எப்படியெல்லாம் நம்மளுடைய ஆறுகள் வந்து மாறி போயிட்டு இருக்குங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு திறனாய்வு இன்னைக்கு இருந்தது. எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் வந்தது. நம்மளுடைய ஆறுகள்லாம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது. ஒரு நல்ல திறனாய்வு வந்து நம்ம வந்து இப்ப இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய கேள்விகளை ஐயாட்ட கேட்கலாம். எனக்கு என்ன ஒரு கேள்விகள் இருக்குன்னா, இதுல வந்து இப்ப நம்மளோட இப்ப என்னுடைய பூர்வீகம் வந்து மதுரை இது. ஸோ மதுரையில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வைகை ஆற்றுல இந்த மாரி எதுவும் பாதை மாறி இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் இருக்குங்களா? வைகை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு சில பேர் இப்ப புதுசா சொல்லிட்டு இருக்காங்க, கடல் கூட வைகை வரைக்கும் மதுரை வரைக்கும் இருந்து. நானும் அதை யோசிப்பேன். மதுரை வந்து
உள்நாட்டுல இருக்கு. அது அந்த ஒரு இதை அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் வைகை என்பது வந்து வைகையில எல்லா நதியிலுமே வந்து திசை மாற்றங்கள் நகர்வுகள்லாம் இருக்கு. அதனால வைகையிலும் இருக்கு. இது வந்து நம்ம ஒரு நான் அதுல முழுசா பார்த்ததில்லை, படித்ததில்லை. ஆனால் வந்து எந்த நதியுமே வந்து நிரந்தரமா ஒரே கோர்ஸ்ல இருக்கா. ரிவர் ஷிஃப்டிங் அப்படின்றது இருக்கும். படுகைகள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதனால வைகையிலும் உண்டு அப்படின்றதான் என்னுடைய நன்றி. அருமையான ஒரு உரை, நல்ல விமர்சனம். இந்த நூலுக்கு ஒரு நல்ல அறிமுகம். இந்த துறை சார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய அறிமுகத்துக்கு இன்னும் கூடுதல் வேல்யூ வருது. பல தகவல்களை வந்து அறிவியல் பூர்வமா கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற வகையில. இந்த ஆறுகள் பத்தி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சிந்தனை ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு நீங்க பேசின போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு நான் போயிருந்த போது 2023 நினைக்கிறேன், டிசம்பர்ல போயிருந்த போது அங்க இருக்க அந்த மினராலஜி டிபார்ட்மெண்ட்க்கு போயிருந்தேன். அனர்தோசைட்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் காமிச்சாங்க. அது காமிச்சாங்க. அங்க எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, நான் நிறைய மியூசியம்ஸ் பார்த்திருக்கேன், வேர்ல்டு வைடா பார்த்திருக்கேன். ஆனா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த கலெக்ஷன் அவ்வளவு பெரிய ஒரு கலெக்ஷன். ஆனா அது சரியான வகையில டிஸ்பிளே பண்ணவே படல. அது பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து இந்த கலெக்ஷன் மாத்திரம் வேறு ஒரு மற்ற நாடுகள்ல, ஈவன் நம்ம ஐரோப்பாலாம் விட்டுருவோம், அமெரிக்கா விட்டுருவோம், நம்ம கிழக்காசிய நாடுகள்ல இருந்திருந்தா கூட அங்க வந்து மிகப்பெரிய அளவுல அந்த ஒரு மியூசியம் ஒண்ணு செட் பண்ணி இருக்கலாம். ஏன்னா யாருக்கும் தெரியாது. நாங்க போயிட்டு அதிசயிச்சு போனேன், அங்க இப்படி ஒரு கலெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பல துறைகள் இப்ப என்னோட கையில இருக்க மோதிரத்துல இருக்கிற அந்த குட்டியா 3 வைரம் இருக்கும், குட்டி குட்டியா. அதை எடுத்து வச்சு அந்த ஒரு டிவைஸ் இருக்கு, அதுல வச்சு அவங்க எனக்கு காட்டினாங்க. அது பார்க்கும்போது அதுல இருக்க சின்ன சின்ன பகுதிகள் கூட என்னால அதை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு நம்மளால நினைச்சே பார்க்க முடியும். அண்ணாமலை பல்கலைக்கழகம்னா எல்லாரும் தமிழ் படிப்பதற்காக அப்படிங்கிற வகையில், இப்ப என்ன ஜெனரலி நீங்க கேட்டாலே கூட தமிழ் படிக்கிறதற்காக உள்ள ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் தோணும் மனசுல. ஆனா எவ்வளவு பெரிய ஒரு ஜியாலஜி, மினராலஜி, இந்த மாதிரி பலியன்டாலஜி, இப்படி பல பல துறைகள் இந்த பல்கலைக்கழகத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சேகரிப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்து நான் உண்மையிலே அதிர்ச்சி அடைஞ்சேன். உண்மையிலே அவ்வளவு பெரிய ஒரு கலெக்ஷன். ஆனா பொதுமக்களுக்கோ ஆர்வலர்களுக்கோ தெரியாத வகையில தான் இருக்கு. அது வந்து நம்ம அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஏதாவது வாய்ப்பு கிடைத்ததுனாக்கா அரசு வந்து அதை தொடர்ந்து ஒரு தனியாக ஒரு அருங்காட்சியகமாக செய்வது வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா கடல், ஆறுகள் அப்படின்னு வந்தோம்னா, இந்த ஆறுகளை வந்து மறுபடியும் மன சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஆறுகளை வந்து மோசப்படுத்துற ஒரு சூழல் இந்தியாவில தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆறுகளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துற ஒரு நடவடிக்கை, சிந்தனைங்கிறது இந்தியாவில் இருக்கு. ஏன்னா இப்ப இங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடு பாக்குறோம், ஒரு அபார்ட்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா உடனே என்ன நினைப்போம், ரிவர் சைட்ல கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது பெரிய எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா இப்ப சென்னையில நம்ம வந்து இப்ப நான் இருக்கிற பகுதியில கூட பார்த்தோம்னாக்கா அந்த கூவம் நதிக்கு பக்கத்துல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அந்த கால்வாய்க்கு பக்கத்துல, பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு பக்கத்துல வேண்டாம், தூரத்துல போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஏன்னா அங்க வந்து கொசுக்கள் வர்ற அளவுக்கு அவ்வளவு தூய்மை கேடு, அவ்வளவு நாற்றம், அவ்வளவு மோசமா இருக்கிறது. இப்ப மதுரை எடுத்துக்கிட்டாக்க அந்த கிருதுமால் நதின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பாவம் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த கிருதுமால் நதிய மக்கள் பண்ணியிருக்கிற கோலம், அலங்கோலம் வந்து சாதாரணம் இல்ல. அவ்வளவு ஒரு அழகான, அது இப்ப எனக்கு பல நேரங்கள் தோணும், ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் அந்த ஆறை சுத்தம் பண்ணிடலாமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்துட்டு வந்துடலாமான்னு கூட மனசுல தோணும். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற ஒவ்வொரு ஆறுகளையும் மக்கள் அந்த அந்த அழகு உணர்ச்சி அற்றவர்களாக போனது ஒரு பெரிய கொடுமை, இல்லைங்களா? சோ அப்ப இந்த மக்களுடைய செயல்பாடுகள், அதுவும் புலம்பெயர்ந்து பல இடங்கள்ல இருந்து இங்க மாறி வர்ற மக்கள் அந்த ஆறுகளை எப்படி பயன்படுத்துறாங்க? ஏன்னா காலங்காலமா பாக்குறோம், வரலாறு முழுசும் நம்ம பார்க்கும்போது மக்கள் வாழ்விட பகுதியாக இருக்கிறது ஆற்றங்கரையோர பகுதிகள் தான். நாகரிகங்கள் வந்து முளைத்து வர்றது அனைத்துமே வந்து இந்த ஆற்றங்கரை பகுதி, நைல் நதி நாகரிகமா இருக்கட்டும், நமக்கு இங்க யூரோப்பத்துல தனுப் ரிவர் இருக்கு, ஓல்கா நதி இருக்கு. இப்ப இந்த மாதிரி நதிகள், அமேசான் ரிவர்,
நதிகளை சுற்றி நமக்கு இருக்கிற நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிறது சிந்து நதி இல்லைங்களா அப்படின்னு இருக்கு. ஆனால் ஏன் வந்து இந்த சிந்தனை போக்கு சரியாக இல்லை? இப்ப கூட கும்பமேளா பற்றி பார்த்தோம் இல்லையா? ஆற்றுகள்ல வந்து ஆற்றில் எப்படி மக்கள் ஆற்றை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு அச்சமாக இருக்கு. இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் இந்த நூல் மூலமா வரணும் அப்படின்னும் நான் நினைக்கிறேன். நம்ம கலந்து பேசலாம். ஆற்றை நம்ம வந்து நம்மளுடைய இயற்கையோட கொடை அப்படின்னு நினைச்சு நம்ம பாக்குறத எப்படி வந்து மக்கள் மத்தியில இயற்கையில அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் நம்ம சிந்திக்கணும். சிந்திக்காம சரி எல்லாரும் வேற வழியே இல்லைங்க, ஆறோட விதி அப்படித்தாங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடலாமா? இல்ல நம்ம எல்லாரும் நம்மால் முடிந்தது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனையும் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்ப இங்க நான் பாக்குறேன் நிறைய, அது மதுரைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அருமையான வைகை நதி இருக்கு, உங்களுக்கு கிருதுமால் இருக்கு, அப்புறம் சவுத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தாமிரபரணி இருக்கு. இப்படி நிறைய நதிகள் இருக்கு. ஒவ்வொன்றும் நீங்க கண்ணுல யோசிச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படிங்கிற கேள்வி வரணும். இல்ல அதை வந்து நம்ம அமைதியை விட்டுட்டு போயிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான காரணங்களாலும் அது பாதை மாறுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. ஒரு பகுதி அடைக்கப்படுறதுனால அந்த ஆறுகள் பாதை மாறி போயிடுது. அப்படி அது பாதை மாறி போகும்போது அதை நம்பி இருக்கிற விலங்குகள்லாம் எப்படி அதை தடுமாறுது. ஏன்னா ஆற்று பகுதியே நம்பிதான் அதுக்கு இயற்கையாவே அந்த யானைகளும் சொல்லுவாங்க. யானைகள் விலங்குகள் எல்லாமே அதுக்கு வந்து அந்த ஆறு போற பகுதி நல்லா தெரியும். கடல் வரைக்கும் போய் விழுற பகுதி அதுக்கு தெரியும். ஏன்னா காலங்காலமா அது வந்து அப்படியே பழகிருக்கு. ஆனா அந்த ஆறுகள்லாம் மாறும்போது மனிதர்கள் அதை மாத்தும் பொழுது அது எப்படி வந்து பாதிக்கப்படுது இந்த விலங்கினங்கள்லாம். பறவைகளும் இருக்கு, மற்ற விலங்குகள், பூச்சி விலங்கினங்கள் இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த டாபிக்கோடய சேர்ந்துதான் பேச வேண்டியிருக்கு. மனிதன் தான் மட்டுமே பயன்படுத்துறதா நதி, இல்ல வந்து மற்ற உயிரினங்களும் சேர்ந்து பயன்படுத்துறதா இந்த நதி? அப்ப நம்ம எப்படி, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்ப அதுல இருக்கிற மீன்கள், மற்ற உயிரினங்கள்ங்கிறது அது உயிர் வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இல்ல வேறு உயிரினங்கள் வாழ்றதுக்கு எப்படி நம்ம என்ன செய்யலாம்? பிறகு அந்த ஆறுகளை வந்து அதோடைய அசுத்தத்தை வந்து அசுத்தப்படுத்தாமல் எப்படி நம்ம வாழ்கின்ற ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இந்த உலகத்துல வாழ்ற ஒரு ஜீவனா நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற இதையும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ரவி, நீங்க இருக்கீங்க, பேசலாம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பாப்பா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சுபாஷினி. உண்மையிலே எனக்கு அவர் பேசின அந்த நூல் விமர்சனம் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா செய்தாரு. இதுல என்னோட கருத்தை இணைக்கணும்னா, நான் பிறந்ததே ஒரு நதி இருக்கிற ஊர்ல தான். மணிமுத்தாறு ஓடுகின்ற ஒரு ஊர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சவுந்தரவல்லி பாளையம்னு பேரு. அதை நான் என்னுடைய இளமை காலத்துல குளிக்கவும் விளையாடவும் அப்படியெல்லாம் ஓடி பயன்படுத்திய ஆறு இன்னைக்கு அந்த ஆறே கிட்டத்தட்ட இல்லாத நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. என்னன்னா முழுமையா மணல் எல்லாம் எடுத்து அவ்வளவு அகலமாய் இருந்த ஆறு கிட்டத்தட்ட ஒரு கால்வாய் அளவுக்கு வந்துருச்சு. அதுல இறங்க கூட முடியல, அவ்வளவு பெரும் பள்ளமாய் போச்சு மணலை எடுத்து. எனக்கு என்ன புரியலன்னா, மணலையும் ஆத்துல இருந்து எடுத்து ஆறுகள் இறந்து கொண்டிருக்குது. இப்ப மலையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எம்சாண்டுன்னு. ஏன் இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா ஆஸ்திரேலியால இருந்து மணல் அவ்வளவு இருக்கு, பாலையும் கலந்த பெரும்பகுதி பாலை நிலம் ஆஸ்திரேலியா, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஏன் இறக்குமதி பண்ணக்கூடாது? ஏன் வந்து இருக்கிற மணலை எல்லாம் எடுத்து ஆறுகள், ஐயா சொன்னாரு ஆறுகள் பாதை வேணா மாறலாம், ஆனா யாரும் கொள்ளையடிக்க முடியாதுன்னு, கொலை செய்ய முடியாதுன்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. பல ஆறுகள் இறந்து போச்சு. நான் பாலாறு ஓடுகின்ற ராணிப்பேட்டை ஆற்காட்டுல பல வருஷமும் வாழ்ந்தவன் நான். அந்த நதியை பற்றி, அந்த நதியுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல தண்ணி வந்தாலே அது ஏதோ ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். அப்படி எப்போ ஒரு முறை தண்ணியை பார்க்குற ஒரு நதியா மாறி போச்சு பல நதிகள். இன்னும் பல நதிகள் இறந்தே போயிடுச்சு இந்த மணலை எடுத்துட்டு. இதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்க முடியலன்னா, இப்போ சுபாஷினி அவங்க சொன்னாங்க மாசுபடுத்துறோம் நமக்கு நதிகளை வந்து எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியலன்னு. அவங்க படித்த நகரம் இந்த பிரிஸ்பேன். இந்த பிரிஸ்பேனையே கூட, நான் வசிக்கின்ற இந்த பிரிஸ்பேனை கூட நதி நகரம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறாங்க, ரிவர் சிட்டின்னு.
நமக்கு அந்த பெருமையும் இல்லை, பெருமிதமும் இல்லை, அதை காப்பாற்றுற ஒரு பொறுப்பும் இல்லை. இப்போ எல்லாத்த விட நான் மிக மோசமான ஒரு விளைவாக கருதுறது இந்த மணல் அள்ளி நதிகளுக்கு நிகழ்கின்ற மரணம். மணிமுத்தாறு நதி, எங்கள் ஊர் நதி, எனக்கு கண்ணில் தண்ணி வருது அதை போய் பார்த்தா. இப்போ அந்த நதியே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு கால்வாய் போல இருக்கு, பெரும் பள்ளமாக தான் இருக்கு. அப்படி ஒரு கோர தாண்டவம் போய்கொண்டிருக்கிறது. இதை எப்படியாவது அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் மணலை இறக்குமதி பண்ணியாவது நதிகளை காப்பாற்றணும். அதுதான் நான் வைக்கிற வேண்டுகோள். நன்றி. நன்றிங்க. வேற யாருக்கும் வேற கேள்விகள் இருக்குங்களா? உங்க கருத்தையும் சொல்லலாம். சுரேஷ், நீங்களும் சொல்லலாம். சார், சபாரத்தன சார் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம். இது முக்கியமான ஒரு தலைப்பு தானே. வேற யாரும் பேசுபவர்களும் நீங்க கை உயர்த்திட்டு பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆமா, வணக்கம். நான் மதுரையில இருந்து பாப்பா பேசுறேன். நான் ஒரு சின்ன ஒரு லிங்க் ஒண்ணு போட்டு விட்டுருந்தேன். நான் பேசுறது கேக்குதா? ஒரு லிங்க் போட்டு விட்டுருந்தேன். அந்த லிங்க் எனக்கு சாட்ல வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை வருணுக்கு போயிட்டா அப்படின்னு யோசிக்கிறேன். அது வைகை ஆரோட பத்தின ஒரு சின்ன ஒரு வீடியோ. அது 4 நிமிஷம் அதுக்கு வரக்கூடியது. அது ஒரு நல்ல ஒரு வீடியோ. அது இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க வைகை ஆறுடைய தொடக்கம், அது எங்க வந்து முடியுது, அதோடைய பாதை அப்படிங்கிறது எது வழியா இருக்கு, அது எப்படி வருதுங்கிறத மாதிரியான ஒரு வீடியோ. நல்ல வீடியோ அது. இப்போ சுரேஷ் கேட்ட கேள்விக்கு அது கொஞ்சம் பதில் சொல்லலாம். அது ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டுருக்கேன். இன்னொன்று வந்து எல்லாருடைய வருத்தத்தை தான் நானும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும், அவ்வளோதான். ஆறு அப்படிங்கிறது நம்மளுடைய நாகரிகத்தையே நம்ம வந்து ஆற்றங்கரை நாகரிகம்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம இந்த ஆறை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆறுல ஆவணா கூட நம்ம வச்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு ஆறை வந்து நம்ம ரொம்ப மோசமா வந்து இல்லாம ஆக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா எல்லாரையும் போல நான் அரசுன்னு அரசாங்கத்தை நான் குறை சொல்ல விரும்பல. நம்ம எல்லாருக்குமே முதல்ல அந்த ஒரு அவேர்னஸ் வரணும். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வந்தது அப்படின்னாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரே ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்துல மட்டும் 66,000 நீர்நிலைகள் இருந்திருக்கு. அந்த 66,000 நீர்நிலைகள்ல இன்னைக்கு நம்மளால வந்து ஒரு 600 நீர்நிலையாவது நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இது எல்லா நேரமும் பேசிட்டே இருக்கிறத விட நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அந்த நீர்நிலைகளினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இன்னொன்று, இந்த புத்தகத்தை நான் ப்ரூஃப் ரீட் பண்ணி கொடுத்ததுங்கிற முறையில் அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. இவ்வளோ விஷயங்கள், ஏன்னா பகுருளி ஆறுன்னு ஒன்று ஆறு இருந்தது, அதை காணோம் அப்படின்னு படிக்கும்போதே, புத்தகத்தில் படிக்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படி ஆறெல்லாம் எப்படி காணாமல் போகும் அப்படின்னு சிறு வயதில் யோசித்தது உண்டு. ஆனால் இப்போ ப்ரூஃப் ரீட் பண்ணும்போதும் அதே மாதிரி இவ்வளோ இருந்திருக்கு. நம்ம அதுக்கு அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு வந்து வருது. இது நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கும், வீடாக இருந்தால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பள்ளி கல்லூரியாக இருந்தால் மாணவர்களுக்கும் நம்ம வந்து திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு அவேர்னஸை வந்து வரவழைச்சாதான் நம்மளால வந்து நீர்நிலைகளை வந்து நம்மளால இனி பாதுகாக்க முடியும் நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து தான். நன்றி. ஆமா, சில தன்னார்வ தொண்டூழிய நிறுவனங்கள் தூய்மைப்படுத்துற பணியெல்லாம் செய்திருக்கிறாங்க இல்லைங்களா? சிலது செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஒரு விழிப்புணர்வு வந்தால்தான் அதை பாதுகாக்க முடியும். நம்ம ஒரு டீம் போய் செய்துட்டு வரலாம். ஆனா அதுக்கப்புறம் இது நான் நினைக்கிறேன், பள்ளிக்கூடத்துல அல்லது கல்லூரிகள்ல வந்து குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கு அது ஒரு நல்ல டாபிக்ஸா ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிறது தேவையா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துல அதை வந்து ஒரு பாடமா கொண்டு வந்து, இல்லாட்டி ஒரு உணர்வு ஏற்படுத்துற அளவுக்கு
அது ஏற்படுத்தினா அது சரியா ஒரு மக்கள் மத்தியில போய் சேரலாம். ஆனா ஏன் சேரல அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம நிறைய சொல்றோம், எவ்வளவு மாரல் வேல்யூஸ் நம்மளுடைய சூழல்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஏன் அது சேரல? ஆனா வெளி நாடுகள்ல இப்ப கிழக்காசிய நாடுகள், நம்ம ஐரோப்பாவே வேண்டாம், இது யுஎஸ் வேண்டாம், கிழக்காசிய நாடுகள்லயே அவ்வளவு நேச்சுரலா அவ்வளவு அழகா இருக்கு இந்த ஆறுகள்லாம். ஏன் நமக்கு மட்டும் அது அப்படியே போனது? எது காரணமா இருக்கு இல்லையா? நான் நினைக்கிறேன் இதை பற்றி நிச்சயமா இயற்கையை ஏன் நம் சூழல்ல இப்படி அதை மோசப்படுத்துறோம் அப்படிங்கறத பத்தி கேள்வி கேட்கணும். நான் பவானி ஆறுக்கு போயிருந்தேன் ஒரு தடவை. பவானி அந்த பகுதிக்கு, அந்த கோயில் போயிருந்தேன். அங்க கோயிலுக்கு பக்கத்துல பார்த்தா அந்த கோயில் சார்ந்த பகுதிகள் எல்லாம் மாலையும் பூவும் இலையும் இந்த சாப்பாட்டு முடிச்ச பிறகு அது போடுற குப்பையுமா சேர்ந்து வந்த ஒரு பகுதியே தேங்கி கிடக்கு. சோ போய் சென்று பார்த்த ஒவ்வொரு பகுதியும் எனக்கு நான் பார்த்து ஓரளவு மன திருப்தி அடைஞ்ச சில பகுதிகள்னு சொன்னா தாமிரபரணி ஓரளவு நான் சொல்லலாம். அது ஏன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குங்கிறதுனால அதை சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நீர் சுபா இப்போ அப்படி இல்ல. தாமிரபரணியும் எல்லா இடத்துலயும் இந்த ஒரு என்னமோ ஆகாய தாமரை வந்து நிறைய வளர்ந்து அதுவும் இப்போ குளிக்கிற மாதிரி கூட இல்ல. அப்புறம் அதை குடிக்கிறது அப்படிங்கறது மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமாயிட்டு. குடிக்கிறது மறந்துடலாம். குளிக்கிறது இப்ப கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நொய்யலுக்கு 100 அப்படின்னு ஒரு இயக்கம் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு பொதுமக்கள்கிட்டையும் 100 ரூபாய் வாங்குறது, நொய்யல் ஆற்றை காப்பாற்றுறதுன்னு. ஆனாலும் கூட எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. கோவை மாவட்டத்துல ஒரு விழிப்புணர்வு உண்டு, தன்னார்வல தொண்டு நிறுவனங்களும் நிறைய இருக்கு. அதையும் மீறி நமக்கு வந்து சாயப்பட்டறை கழிவுகள் அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும் பொழுது ஒன்னும் தவிர்க்க முடியாம அந்த போயிட்டு இருக்குது. ஒரு எல்லாவற்றிலும் வந்து அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது இந்த கட்சி தான் கிடையாது, பொதுவாக அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள்னு வரும் பொழுது அது போயிடுது. சிறுதுளின்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி சின்ன வேடம்பட்டி ஏரி பாதுகாப்பு இயக்கம்னு இருக்கு. இந்த சின்ன வேடம்பட்டின்னு கோயம்புத்தூர்ல நகருக்குள்ள ஒரு ஏரி, அதை வந்து நல்ல முறையில அவங்க நிர்வகிச்சுக்கிட்டு இந்த சில காடுகள் வளர்ப்பு திட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி இதுவும் இருக்கு. ஆனா கூடவே வந்து அழிவு வேலையும் நடந்துகிட்டே இருக்கு. அதை ஒரேடியா நிறுத்தணும். அது அப்பதான் நல்லா இருக்கும். ஐயா ஒண்ணு பேசினாருக்கு முன்னாடி சொன்னபோது இது மாதிரி மணல் கொள்ளை அடிக்கிறத நான் மறக்கவே இல்லை. கண்டிப்பா இருக்கு. நான் வந்து ஆற்றை களவாட முடியும்னு சொன்னது புவியியல் ரீதியா சொன்னேன், அவ்வளவுதான் ஒழிய அந்த மணல் கொள்ளைன்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து மணலை எடுக்க இப்ப சுரங்கங்கள்லயே இப்ப சிமெண்ட் ஆலைகள்லாம் வந்து சுண்ணாம்புகள் வந்து இறக்குமதி செஞ்சு நிறைய செய்யறாங்க. ஏன்னா சுரங்கம் பணி, ஏன்னா சுரங்க மேலாளராக இருந்தவன், அந்த பூமியை தோண்டிய திருப்பணியை நானும் செஞ்சிருக்கேன். அதனால அது ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ்மாங்க. நம்ம இப்போ விதை போட்டு முளைக்கிற மாதிரி கிடையாது. இந்த கனிம வளங்கள்லாம் ஒரு நேரத்துல அப்படியே நின்று போகும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்பயே கட்டிடங்கள் பெரும்பாலும் வந்து இங்க வந்து எம்சாண்ட் தான் போகுது. நிறைய வந்து மணலை வச்சு கட்டுறதுன்றது மாறி போச்சு. இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாமே மாறுது. இப்ப இந்த ஆறுகள் வந்து இப்ப குறைவதன் மூலமா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? உங்களுடைய புவியியல் நாலேஜ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னாரு மணிமுத்தாறு காணா போயிடுச்சுன்னாரு. அப்புறம் மற்றும் பல ஆறுகள் வந்து அது ரொம்ப சிதலம் அடைஞ்சு போயிடுச்சுங்கிறது வேற. இப்ப சுலைகா பண்ணுலாம் இருக்கிற இடத்துலதான் நான் அந்த கிருதுமால் நதி பார்த்திருக்கிறேன். அது அப்படி இருக்கு. பிறகு சில ஆறுகள் அதோட பெரிய ஆறு குறுகின ஆறுகளா சிற்றாறுகளா மாறின ஒரு சூழ்நிலை என்ன நடக்கும் சார் இந்த மாதிரி புவிக்கு, நம்ம வாழும் இடத்துக்கு? இந்த மாதிரி ஆறுகள்லாம் வந்து காணாம ஹிடன் சேனல்ஸா தான் இருக்கும். காணாம போச்சுன்னா ஒரேடியா போயிருக்காது. இது வந்து நாம வந்து அதை வந்து மீட்டு கொண்டு வரலாம். வீடு கட்டிடம்லாம் கட்டிட்டாங்கன்னு என்ன சார் செய்யுது? வீடுகள் கட்டிடங்கள் அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அது வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏரி குளம்னு ஒரு நீர்நிலைன்னு இருந்துச்சுன்னா நீர்நிலைக்கு உள்ள வர்ற வழியையும் அடைபடாமல் இருக்கணும். அந்த நீர்நிலையில இருந்து வெளியில போற வழியும் வந்து அடைபடாம இருக்கணும். நமக்கு அந்த 2 சேனலுமே இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுத்தையுமே அடைச்சிட்டு அங்க வீடு கட்டிடங்கள் அப்படின்லாம் பண்ணும்போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்து சட்டம் பூர்வமாக நம்ம செஞ்சா எல்லாத்தையுமே மீட்டெடுக்கலாம் வந்து. மேடம், பள்ளியில இருந்தே உங்களுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அது கொண்டு வரணும்னு. ஆனா அதெல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்குது. ஆறுகளை பாதுகாப்போம், அந்த மாதிரியான இது நீர்நிலை மாசு,
மாசுபடுத்தக்கூடாது. இத மாதிரி எல்லாமே இருக்குது நமக்கு. குழந்தைங்களுக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறது வேற, கண்ல பாக்குறது வேறையா இருக்குது. இப்போ வீட்டுக்கிட்ட ஒரு ஓட ஓடுது, ஒரு நதி ஓடுது, கால்வாய் ஓடுது, நீங்க சொன்ன மாதிரி கிருதுமால் நதி ஓடுது அப்படின்னா, அது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாம குப்பை போடக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரிதான் வீட்டோட குப்பைகளை, கழிவுகளை போடக்கூடிய ஒரு இடமா தான் அதை பாக்குறாங்க, பயன்படுத்துறாங்க. அத பொதுமக்களுடைய சமுதாயம் அப்படியே செஞ்சுட்டு வர்றதுனால அது அப்படியே குழந்தைங்களுக்கும் அப்படிதான் போலன்னு. பாடத்தை படிக்கிறது வேற, வாழ்க்கை வேறன்னு. ஏன்னா நம்ம பாடம் படிக்கும் போது வேற மாதிரி சொல்றோம். இங்க பாக்குறது அந்த பிள்ளைங்க நடைமுறை வாழ்க்கையில பாக்குறது வந்து வேற மாதிரி இருக்குது. அதனால ஒரு ஆசிரியரா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க வந்து ஒரு குழந்தைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க இந்த நதியில பார்க்கும்போது என்ன செய்யலாம்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு ஆசிரியரா சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு மேடையில நம்ம பேசும்போது அது வந்து பதிவாகும், நிறைய பேர்கிட்ட போய் சேரும். எப்படி அது குழந்தைகள் மாதிரிதான் மற்ற பொதுமக்களுமே. இப்ப நீங்க என்ன சொல்லி அவங்களுக்கு ஒரு உணர்வை நீங்க ஏற்படுத்துவீங்கிறத சொல்லுங்களேன், பகிர்ந்துக்கோங்களேன். அதாவது நம்ம நதி அப்படின்றது வந்து ஒரு மக்கள், அதாவது நாகரீகம் ஆரம்பிக்கிறது காரணமே நதிக்கரை, ஆற்றங்கரை நதியில தான். அப்படின்னும் ஒரு மக்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான நீர். அந்த நீர் வந்து நதி தான். நம்ம முக்கிய ஆதாரமா இருக்கக்கூடியது அந்த நதி தான். அப்ப அந்த நதியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்டயே கேட்டு அவங்க மூலமா தான் நம்ம இது பண்ற மாதிரி இருக்கு. அதை பாதுகாக்க நம்ம முக்கியமான ஒரு பணி அப்படின்றதுதான் குழந்தைங்களுக்கும் புரியணும், பெரியவங்களுக்கும், சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் புரியணும். அந்த நதியில வந்து சுயநலம் இல்லாம அது வந்து யாருக்காகவும் அந்த நதி ஓடல, எல்லாருக்காகவும் தான் நதி ஓடுது. அந்த நதி நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். எனக்கு மட்டுமே நதி சொந்தம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அந்த அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு அது சாதாரணமாவே சொல்லி தந்துட்டு தான் இருக்கும். நீர் சேமிப்பு அப்படின்றது நிலத்தடி நீரா இருக்கட்டும், ஆற்று நீரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அததான் குழந்தைங்கிட்ட விதைச்சாலுமே என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, பாக்குறது நடைமுறை வாழ்க்கையில அவங்க வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் அங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவங்க பாக்குறது வேற இருக்கு, படிப்பு எட்டு படிப்பாவே இருந்தது இல்லையா? வாழ்க்கைக்கான படிப்பா. டீச்சர் எப்படி சொல்றாங்க, வீட்டுல வந்து அந்த அவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓடையை சுத்தி எல்லாம் அப்படியே ஃபுல்லா குப்பையா கிடக்கும். அதுல அப்படியே கொட்டி வச்சிருப்பாங்க. அதை கிளீன் பண்றது அரசாங்கம் தான் அதை கிளீன் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி, தூர்வாரணும் எல்லாமே அப்படி இவங்க போடுற கழிவுகள் எல்லாம் அதுல போட்டுறாங்க. பட் அது நம்மளுடையது, இந்த மண்ணு நதி நமது அப்படின்ற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதுதான் நான் சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே அதுதான். இந்த மண், நதி, மண்ணா இருக்கட்டும், ஆறா இருக்கட்டும், நீர் எல்லாமே நமக்கு உள்ளது. நம்மளோட நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் அதை பயன்படுத்தணும். அப்ப நம்மளால அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். நம்மளோட முடிஞ்சு போறது கிடையாது. இது அடுத்த சந்ததிக்கு நம்ம கடத்தணும். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம குழந்தைங்க அடுத்து வளர போறாங்க, வாழ போறாங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த தண்ணி தேவைப்படும். அதை எப்படி பாதுகாக்கணும், அதை அசுத்தப்படுத்தக்கூடாது, அத என்ன தூர்வாடுறது, இது மாதிரியான அதெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம பண்ணணும். யாரோ செய்வாங்க, நமக்காக யாரோ செய்வாங்கன்றதை எதிர்பார்க்க கூடாது. அந்த நாமளே வந்து அதை சுத்தமா பாத்துக்கணும் அப்படின்றதுதான் நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்லக்கூடியது. இதுதான் நாம பண்ணணும்ப்பா, நாம செய்யணும், நாம சுத்தமா இருக்கணும். நம்ம மட்டும் இல்ல, என் இடத்த மட்டும் பார்க்க கூடாது, சுத்தி இருக்க இடத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுதான் பொதுவா குழந்தைங்க மனசு நம்ம விதைச்சிட்டு இருக்கிறது. தொடர்ந்து செய்யுங்க. நல்ல விஷயம். ஆசிரியர்கள், நிறைய ஆசிரியர்கள் இதை செஞ்சே ஆகணும். கட்டாயம் கட்டாயம் முடியும். ஆசிரியர் சமுதாயம் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா கொஞ்சம் மாற்றம் வரும் கட்டாயம். பொது அமைப்புகளோட செயல்பாடுகளும் நல்லா இருக்கு. அப்ப ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப நம்ம செல்வம் இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்ப அவருடைய அமைப்பு கூட ஒரு முறை மதுரையில செய்தாங்க. ஒரு செய்தாங்க. இந்த நூல்ல எனக்கு இன்னொரு விஷயம் மனசுல பட்டது. அவர் சார் முதல்ல சொல்லிட்டாரு. சில புதிய புதிய ஆறுகள், எனக்கு கேள்விப்படாத ஆறுகள் பத்தி எல்லாம் வருது. அரிசியில் ஆறுன்னு ஒரு ஆறை பற்றி சொல்றாரு. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான், அந்த பாதை மாறிய காவிரியே பாதை மாறிடுச்சுன்ட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்புறம் பொன்னி, அதோட குடமுருட்டி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறை பத்தி ஒரு சாப்டர் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் புதுசா எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஆனா நமக்கு தூரமானவங்களுக்கு அது தெரியாது. அப்புறம் கொள்ளிடம் உருவான காலத்தை பத்தியும் அந்த ஒரு கட்டுரை நல்லா இருக்கு. கெடிலமாறு, பாதை மாறிய கெடிலமாறு, அதுவும் பாதை மாறிடுச்சுங்கிறாங்க. இதெல்லாம் பாதை மாறிட்டு சினிமா படத்தோட தலைப்புகள் மாதிரி இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. தென்பெண்ணியின் தோல் தடம். இப்ப அண்மையில கடந்த ஆண்டு கூட இறுதியில தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு நம்ம வந்து கொசஸ்தலை ஆறுல வந்து கொட்டலை ஆறுல நம்ம ஒரு மரபு பயணம் பண்ணியிருந்தோம். தொல் மனிதர்களுடைய தடங்களை போய் பார்த்துட்டு வந்தோம். சோ அதுக்கு பிறகு இதுல பாதை மாறியது, பாலாறும் பாதை மாறிடுச்சுங்கிறாரு. பாதை அது எப்படி பாருங்க, பழைய பாலாருடைய ஒரு கட்டுரை ஒண்ணு இருக்கு. திருமுல்லையாரை பத்தி வரும்போது பாலியாரும் பாலாரும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கட்டுரை. இப்படி நமக்கு பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் அந்த சின்ன புத்தகம் தான். இதை வந்து படிக்கணும்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு கட்டுரைன்னு படிக்கலாம். ஏன்னா 3 பக்கங்கள்ல தான் சில கட்டுரைகள் இருக்கு.
ஸோ படிச்சுட்டு குழந்தைகளோட குடும்பத்தாரோட நம்ம பேசுறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம். அதுல ஜியோகிராபிக்கல் மேப் வேற சேர்த்திருக்கிறோம் இந்த புத்தகத்துல பல இடங்கள்ல. ஸோ இதெல்லாம் கூட நமக்கு இந்த நூலை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு கேள்விகள் இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம நிறைவு செய்யலாம். இப்ப ஒரே ஒரு இன்னொரு நூலை பற்றி சொல்லிடுறேன். பேராசிரியர் ஜெயராமன் பேரு. அவரு காவிரி கரையில் அப்போது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த வாரங்கள் படிப்போன்ற ஒரு நூல் வாசிப்பு குழுவில் நான் முதலா திறனாய்வு செய்த நூல் அது. காவிரி கரையில் அப்போதுன்னு பேரு. ஒரு பெரிய நந்தியுடைய படம் போட்டிருக்கோம். அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த நூல் வந்து எப்படின்னா ரொம்ப 100 வருஷம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 60 வருடங்களுக்கு முன்பு காவிரி கரையில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, அந்த வேறுபாட்டை வந்து நூல்ல சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அது ஆர்வமான விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால அந்த நூல் முடிஞ்சாலும் படிங்க. இது ஒரு 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 ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். படித்த நூல் நல்ல நூல் அது ஒண்ணு. காவிரி கரையில் இந்த மாதிரி கூடுதல் தேவைதான். கூடுதலான விஷயங்கள் பதிப்பகம் பேரு சொல்லுங்க. அப்ப ஆர்வம் உள்ளவங்க அதை பார்க்கலாம். என்ன பதிப்பகம் ஞாபகம் இருக்கா சார்? பதிப்பகம் ஞாபகம் இல்லை, நான் அப்புறம் சொல்றேன். நம்ம குரூப்ல நீங்க பகிர்ந்துங்க. அப்போதுன்னா ஒரு பேராசிரியர் ஜெயராமன்றவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அந்த காலத்துல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் மக்கள் இயக்கங்கள் அப்படி இப்படின்னு நிறைய களப்பணிகள்ல போனவர். அந்த நூல் வந்து அருமையா இருக்கும். ஆனா காவிரி நகர் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையே அப்படியே ஒரு 60 வருஷத்துக்கு நம்மளை பின்னோக்கி கொண்டு போயிடுவார் அந்த புக்கு படிக்கும்போது. அருமையான நூல் அது. நான் அந்த நூலுடைய படமும் இந்த இது பதிப்பும் பார்த்து நான் முடிஞ்சா அது இதுல தகவல் கொடுக்குறேன் நான். சரிங்க சார், நன்றி. அப்போ நமக்கு வேறு கேள்விகள் இல்லைன்னா நம்ம நிறைவு செய்தலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க. ஓகே, எனக்கு வந்து நானும் ஆசிரியர் தான். அவங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றது. நான் வேலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. நான் வந்து கிராமத்துல இருக்கிறேன். சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டருக்கு அதிகமா இருக்கு எங்களுடைய கிராமம் தூரத்துல. நான் வந்து வழியில சென்னை வரும்போதும் சரி, எங்க ஊரை சுத்தி இருக்கிற ஏரிகள் பார்க்கும்போதும் சரி, எனக்கு பெரிய கவலையா இருக்கும். என்னன்னா, ஆறுகள் எல்லாம் நிறைஞ்சு காட்டுல இருந்து வர தண்ணி எல்லாம் ஏரிகள் வழியா வந்து தான் ஆறுகளா போகுது. எங்க பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு. அதுல இருந்து கூட கால்வாய் போயிட்டே இருக்கு. ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சுன்னா, இந்த மாதிரி இந்த ஏரிகள ஏன் தூர்வார மாட்டேன்றாங்கன்றது தாங்க எனக்கு பெரிய கேட்டுட்டே இருப்பேன் நான் வீட்ல கூட. உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் சுபா. நீங்க கண்டிப்பா இத தமிழக அரசின் கவனத்துக்கு எடுத்துட்டு போணும். உண்மையிலேயே மனசின் ஆழத்துல இருந்து ரொம்ப வருத்தத்தோட நான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சிருக்கிறேன். அந்த ஏரிகள் வந்து மண்ணை இன்னும் ஆழப்படுத்தி எடுத்து கரை கட்டுனாங்கன்னா, இன்னும் கூட சேவ் ஆகும் இல்லைங்களா தண்ணி? இது என்னுடைய ரொம்ப நாள் கவலையும். அதனால இன்னைக்கு கேட்டுட்டேன் உங்ககிட்ட. ரொம்ப நன்றி. நல்ல இது தகவல்கள் வந்து விஷயம்ங்க. அதாவது நான் சொல்றேனே, இது எல்லாருமே எல்லா தளத்திலுமே பண்ண வேண்டிய விஷயம். சோ அது வந்து நம்ம கட்டாயமா நீங்க என்ன பண்ணலாம், உங்க கெப்பாசிட்டிக்கு நீங்க உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல நீங்க எழுதுங்க. இந்த மாதிரி நான் பாக்குறேன்ட்டு. ஏன்னா பல தனிநபர்கள் எழுததான் சில விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில போய் சேரும். இவ்வளவு ஒரு முக்கியமா பல பேர் விரும்புறாங்கன்ட்டு. வெறும் ஒரு 5, 6 பேர் வந்து எப்போதும் அடிக்கடி நம்ம நெட்ல வர்றவங்க இல்லாட்டி வெளியில இருக்கிறவங்க மட்டும் நம்ம பேசணும்னா, ஓகே, சில பேர் அவங்களுக்கு அது ஒரு அஜெண்டாவே வச்சுட்டு பேசுறாங்கிற மாதிரி ஒரு எண்ணமா போயிடும். அதுக்கு பதிலா பொதுமக்கள் அத்தனை பேருமே ஒரு எல்லா சிட்டிசனுமே நம்ம வந்து நம்மளுடைய ஆதங்கத்தை ஏதாவது வகையில் எழுதிக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்களால பத்திரிகையில முடிஞ்ச எழுதுங்க. இல்லாட்டி சோசியல் மீடியா சிம்பிளா நீங்க Facebookல, Twitterலயோ இல்ல வந்து Instagramல நீங்க உங்க பதிவுகளை போடுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நிச்சயமா செய்வோம். அதுல ஏன்னா எங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கு. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நன்றிங்க. நன்றிங்க. மிஸ்டர் நடேசன் போட்டிருக்காரு நினைக்கிறேன். அவரும் பேச விரும்புறாருன்னு நினைக்கிறேன். யாரும் சொல்ல வந்தீங்க நினைக்கிறேன். பேசுறீங்களா? மிஸ்டர் நடேசன் இருக்கீங்களா? நீங்க கை வச்சிருந்தீங்க. அவருக்கு அன்மியூட் பண்ண முடியலையா? கை உயர்த்திருந்தாரு. அன்மியூட் பண்ணி பார்க்க. அதை இறுதி கேள்வியா வச்சுக்கலாம் நாம.
சரி. இல்ல எனக்கு பண்ண முடியல. ஓகே. பண்ண முடியலையா? ஓகே. எனக்கு அவங்க இருக்காங்களான்னு தெரியல. முதல்ல கை உயர்த்தியிருந்தாங்க. அப்படி கேள்வி இருந்ததுன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரி. ஓகே. மற்றவங்களுக்கு இப்ப இறைவாணி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா நிறைவு செய்யலாம். நான் ஒரு கருத்தை சரி. மட்டும் இறுதியா சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுமையுமே இதுதான் நிலைமையா இருக்கு. கங்கையில பிணத்தை எரிக்கிறதும், எரியாத பிணங்களை அப்படியே ஆத்துல விடுறதும், இன்னும் சொல்லப்போனா நான் தாஜ்மஹால் பார்த்தப்போ யமுனை நதி மேல எனக்கு மிகப்பெரிய கற்பனை இருந்தது. ஆனா அங்க போய் அந்த யமுனை நதியை பார்த்த உடனே என்னுடைய கற்பனை எல்லாம் சுத்தமா வருத்தமா மாறி போச்சு. ஏன்னா தண்ணியே இல்லை யமுனையில. ஒரு காலத்துல அந்த தாஜ்மஹால் கட்டினப்போ அது அது யமுனை நதி கரையில் இருக்கிறதும் ஒரு சிறப்பா இருந்தது. அந்த யமுனையிலேயே இப்போ நீர் இல்லாத ஒரு கோலமா இருக்குது. இது இது ஏதாவது செய்யலைன்னா, இது அரசாகட்டும், மக்களாகட்டும், எல்லாருமே சேர்ந்து செய்யலைன்னா நம்முடைய இயற்கை மட்டும் இல்ல, நம்ம நம்ம ஆறுகள மட்டும் இல்ல, தண்ணீர் வளமும் நம்மள விட்டு கைவிட்டு போய்விடும். அப்புறம் தண்ணீருக்கே நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய அளவுல போகிற நிலைமையா இருக்கும்ன்றது என்னோட பணிவான கருத்து. நன்றி. நன்றி. சரிங்க. நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்துடலாம் அது. தப்பு நன்றியுரை வந்து திரும்பி செல்வம் ராமசாமி அவர்கள் வழங்குவார். செல்வம் ராமசாமி இருக்காங்களா? சார் இருக்காரா? இல்லைன்னா நீங்களே செய்து சுலேகா. இல்ல. நீங்களே செய்துடலாம் அவர் இல்லை. ஓகே ஓகே. அதாவது இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு தலைப்பு, அருமையான ஒரு நூல் எடுத்து தமிழ் மரபு அறக்கட்டளை எப்பொழுதுமே ஒரு சமுதாய நோக்கத்தோடு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்துல உண்மையாவே ஒரு நல்ல ஒரு புத்தகம், பாதை மாறிய அந்த ஆறுகள் அப்படின்ற புத்தகம். அவர் அதை திறனாய்வு செய்தவரும் ரொம்ப சிறப்பாக அதை பத்தி நிறைய தகவல்கள் சொன்னார். இந்த துணையாறுகள் சிற்றாறுகள்லாம் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதற்கான விளக்கத்தை வந்து நல்லா சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சியில திறனாய்வு செய்த ஐயா அவர்களுக்கும், நெறியாழ்கை செய்தவர்களுக்கும், தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும், கலந்து கொண்ட அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்கும். மேலும் நம்ம அடுத்த இசைக்கூடல் மற்றும் இலக்கிய கூடல்ல வந்து சந்திக்கும் வரை அனைவருக்கும் மிக்க நன்றி.